ஏ அமைச்சல குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பர்த்டே, அவங்க வந்துட்டு ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க மாஃபியா ஸ்டைலில். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்துட்டு என்கிட்ட ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் தான், நியூ சப்ஸ்கிரைபர். அவங்க வந்துட்டு தன்னை வந்து மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்கள பற்றி சொல்லலை. பட் லைட்டாக ஸ்டோரி லைன் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் செகண்ட் மேரேஜ் வித் மாஃபியா. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் அப்படியே வந்துட்டு நீங்கள் ரூமில் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ திடீர்னு முழிச்சு பார்க்குறீங்க, உங்கள் பக்கத்தில் யாரோ உங்களை நல்லா இறுக்கி பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. கதவை ரொம்ப நேரமாக தட்டுற சவுண்டு கேட்குது. நீங்களும் இப்போ தான் நல்லா உத்து பார்க்குறீங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளிட்டு அப்படியே நீங்கள் எழுந்து வந்து அரக்குற ட்ரெஸ்ஸோட அப்படியே உங்கள் மேலே பெட்ஷீட்டை பொத்திக்கிட்டு கதவை திறந்து அம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை நோக்கி ஓடி உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அழுக. உங்கள் அம்மாவை என்னடி பண்ணி வச்சுருக்க, என்ன காரியம் பண்ண அப்படின்னு கண்ணமாக அறிகிறாங்க. என்ன நடந்ததுன்னு கூட கேட்காம சவுண்டு கேட்டு ஜேகேவோ பதறி அடித்து எழுந்தவன் என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே வரான். உங்களை நீங்கள் இப்படி இருக்க கோலத்தை பார்த்துட்டு என்னது நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அம்மா அப்படின்ட்டு நீங்கள் அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டாளுங்க. என்னப்பா இப்படி கேட்டால் எப்படி? எல்லாத்துக்கும் காரணமே நீ தானே. என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டு இப்போ கேள்வி கேட்குற. எது நானா? கண்ணை நல்லா கசக்கிட்டு பார்க்குறான். அப்படியே ரொம்ப பார்க்குறான். ஓ உங்கள் பொண்ணு எங்க அப்படின்னு கேட்குறான். இங்கே தான் நிற்கிறாளே. இவளை கேட்கல, இன்னொருத்தி என் பொண்டாட்டி அவ எங்க அப்படிங்கிறான். அவளா? நான் அவள் தான் உங்கள் கூட இருக்கான்னு நினச்சிட்டு இங்கே வந்தேன். ஆனால் என் சின்ன பொண்ணு உங்களோட இருக்கா. என் மூத்த பொண்ணை காணோம். நான் அவளை காணோன்னு இப்போ தேடுறதா இல்லை இவளை எப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அழுகிறதா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருக்க. ஜேகேவோட அம்மா என்ன எங்கள் சத்தம் காலையிலே, ஐயோ என்னைக்கு இவன் மகளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தியோ அன்னிலேருந்து ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது அப்படின்ட்டு வராங்க. மாஃபியான்னு பேர், அவனுக்கு இருக்க கெத்து கூட வீட்டில் இருக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் நிம்மதியே இல்லை, ஏதாவது காய்ச்சி மூச்சுன்னு அப்படின்ட்டு அவங்க அப்படியே ஜேகேவோட குழந்தை 2 வயசு. ஸோ அவளை தூக்கிக்கிட்டு அப்படியே அங்கே வராங்க. நீங்களோ அப்படியே அழுதுட்டுருக்க. வேணா காலையில் இந்த கோலத்தில் நிற்கிறா அப்படிங்க. ஜேகேவோ ஏய் என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி திருப்ப. மாமா எனக்கு எதுவும் தெரியல மாமா. நைட்டு நான் ஏன் ரூமில் தான் தூங்கிட்டு இருந்தேன். இங்கே எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது மாமா அப்படின்ட்டு நீங்கள் கதறி அழுக. ஏய் என்னடி சொல்கிற? அப்போது நான் உன்னை அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறான். அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அவனுக்கும் அவ்வளோ கோவம் வருது. உங்களை அப்படியே செவத்தில் சாய்ச்சி கழுத்தை பிடிச்சி என்னோடி சொன்னேன் அப்படின்னு இருக்கா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா விட்டுருங்க மாமா, வலிக்குது மாமா அப்படின்ட்டு கதறிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவோ ஐயோ தம்பி விட்டுருப்பா, என் பொண்ணை விட்டுருப்பா, நாங்கள் எங்கேயாச்சும் போயிடுறோம், எங்களை விட்டுருப்பா அப்படின்னு உங்கள் அம்மா ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கிட்டான். கண்ணெல்லாம் நட்டுக்குது, காலை உதறிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் அத்தை இருக்காங்கல்ல, அதாவது ஜேகே அம்மா, என்னடா பொண்டாட்டியை காணோட்டா அவளை தேடாமல் இவளை பிடிச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் நைட்டு இவளோட நீ இருந்திருக்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது ஜேகே அப்படிங்கிற மாதிரி அவங்க காய்ச்சி முடிச்சுட்டு கத்திட்டு இருக்காங்க. அவனும் மோ அப்படின்ட்டு டக்குன்னு உங்களை விடுறான். நீங்கள் கீழே விழுந்து அப்படின்னு இருமிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து ஐயோ 2 பொண்ணுங்களையும் படாப்படுத்துகிறானே, இங்கே மாட்டிக்கிட்டு நாங்கள் சீரழிகிறோம் அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவனும் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை வந்து அப்படியே பார்க்குறான். அங்கே அவனோட பிளட் ஸ்டைன் இருக்குது. ஸோ அவனுக்கோ ஓ மை காட் உண்மையிலே 2 பேத்துக்குள்ள நடந்துச்சா அப்படின்ட்டு நைட்டு என்ன நடந்ததுன்னு அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். பட் அவன் நல்லா வந்துட்டு நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தான். எப்போவுமே வந்து அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணால் இந்த அளவுக்குலாம் போதை வராது. எனக்கு எப்படி நான் இப்படி எனக்கே என்னை வந்து உணர்வு இல்லாத அளவுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணேன். அவனுக்கு புரியவே இல்லை. அப்படியே வந்துட்டு வீடு ஃபுல்லாக தேடுங்க, என் பொண்டாட்டி எங்கே போனால் சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ வேலைக்காரங்க எல்லா பக்கம் தேடி ஒரு லெட்டரோடு வராங்க. ஸோ அதில் வந்துட்டு லில்லி அவள் தான் உங்களோட சிஸ்டர். ஸோ அவள் வீட்டை திரும்பி பார்த்துட்டு அப்படியே வெளியில் போகிறது நல்லாவே தெரியுது. ஓ மை காட் நைட்டே வெளியே போயிருக்கா, எதுக்கு போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லெட்டரை இது என்ன லெட்டர் அப்படின்ட்டு பிரித்து படிக்க. அதில் என்ன மன்னிச்சிடுங்க ஜேகே, உங்களுக்கு நான் சரியான ஆள் இல்லை. என் தங்கச்சி தான் உங்களுக்கு சரியாக இருப்பாள். அவள் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கா. அவள் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறாளாம். என் தங்கச்சிக்காக நான் உங்களை விட்டு கொடுத்துட்டு போகிறேன். அவளோட சந்தோஷமாக இருங்க, நம்ம குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ ஜேகேவோ ஓ மை காட் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இதை லெட்டரை கையில் இன்னொரு கையில் வச்சுட்டு இன்னொரு கையை அப்படியே குத்துறான். நீங்கள் பயந்து பதறி போய் பார்க்க அப்போது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா அப்படின்னு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி அப்படியே அமுத்த. இல்லை மாமா இல்லை மாமா, இன்னொரு டைம் அந்த வார்த்தையை உன் வாயிலேருந்து வந்துச்சு அப்படின்னு அடிக்க கைவங்க. பயந்து கத்தி கதறீங்க. ஏய் என்னடி நடக்குது? உனக்கு இதை பிடிக்குமா? அதுக்காக விட்டு கொடுத்துட்டு போகிறாளா?
அப்படின்னா சரி, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசையா? அதுக்கு தான் என் கூட படித்தியா அப்படின்னு பச்சையாக கேட்குறான். உனக்கு ஒரு மாதிரி, ஐயோ இல்லை அம்மா, எனக்கு இது எப்படி நடந்ததுன்னே தெரியலண்ணே கதற அலறீங்க. பட் உங்களோடதை கேட்கலாங்க, யாருக்குமே இது இல்லை. உங்கள் அம்மா ஆல்சோ, நீ எல்லாம் பொண்ணாடி இப்படி நடந்துக்க நினைக்கவே இல்லை அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க. அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா, நம்புமா, அக்கா ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியாதம்மா. நான் இந்த மாதிரி பொண்ணு இல்லைம்மா, நான் என் ரூமில் தான்மா தூங்கிட்டு இருந்தேன், நான் இந்த வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன், நீ தானம்மா கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் உட்காதுன்னு கதறிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் அம்மாவும் வந்துட்டு ஒளிஞ்சுப்போ, உன்னை என்ன பண்ணுறது இல்லை, பேசாமல் விஷம் குடிச்சு செத்துரு, இப்படி ஒரு பொண்ணு எனக்கு பிறக்கலன்னு நினச்சிக்கிறேன். ஐயோ என் பெரிய பொண்ணு எங்கே போனாலும் தெரியலையே, இந்த குழந்தைய பாருடி, அந்த முகத்தை பாரு, அதை இப்படி அனாதையை விட்டுட்டு போயிட்டாலேன்னு உங்கள் அம்மா ஒரு பக்கம் பேர் வைக்கா. வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கத்துறான். அவங்க அம்மாவோ, என்ன இப்படி ஆளுக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படி, அதான் அவள் ஓடி போயிட்டால, இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, அம்மாவும் பொண்ணும் இப்பயே நடைய கட்டுங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உங்கள் அம்மாவோ, நான் ஏன் வெளியே போகணும், இது என் மருமக வீடு, என் பேத்தி இங்கே இருக்கா, நான் எப்படி போகிறது, என் பெரிய பொண்ணை கட்டுப்பிடிக்காமல் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஒரு பக்கம் இருக்காங்க. உங்களுக்கும் என்ன சொல்கிறது தெரில. நீங்கள் நான் வேணா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு நீங்கள் ரூம்குள்ளே போக பார்க்க ஜெகே உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் பயந்து போய் அவனை பார்க்க அவனோ, என்ன நைஸாக அப்படியே எஸ்கேப் ஆகிடலான்னு பார்க்குறியா, விட மாட்டேன், நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட, இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவன் ஆளுங்களை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறான். உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அம்மா அப்படின்னு நீங்கள் பார்க்க, இன்னொரு டைம் உன் வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்துச்சு, சாரி சார், ஏன் இப்படி ஒரு முடிவு அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்க்க, இதுக்கு தான் ஆசைப்பட்ட, என்னடி நல்லவன் நடிக்கிறியா, என் பொண்டாட்டியை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும், என் பொண்டாட்டியா இல்லை என் பிள்ளைக்கு ஆயாவா, எனக்குமே எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா முன்னாடியும் அசிங்கப்படுத்துகிறான். கஷ்டமாக இருக்குது, அலறீங்க, எவ்வளவோ கதறீங்க, நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் எதையுமே அவன் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் கொஞ்ச நேரத்துலேயே அந்த வீட்டில் அப்படியே வந்துட்டு அவனுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு எல்லாத்தையும் பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துலேயே அவன் வீடே வந்துட்டு நல்லா வந்துட்டு கல்யாணம் மண்டபம் மாதிரி மாறிடுது. கோலாகலமாக அங்கே வந்துட்டு கல்யாணத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கான். அப்படியே வந்துட்டு மூஞ்சி உருன்னு வச்சுட்டு அந்த ஹோமகுண்டத்துக்கு முன்னாடி அப்படியே உட்காந்துட்ருக்கான். செம்ம காண்டில் இருக்காம, அவன் பொண்டாட்டி எங்கேயோ போயிட்டா, அது காரணம் நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்கிற மாதிரி உங்கள் மேலே ஒரு கோபத்தில் இருக்கா. ஸோ ஏன்னா அந்த லெட்டர் அந்த மாதிரி என் தங்கச்சி உங்கள் மேலே ஆசைப்பட்றா அந்த மாதிரிலாம் அவள் எழுதி வச்சுட்டு போனனால உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்க்கா இப்படி பண்ணு, அவரோட உனக்கு வாழை பிடிக்கலனா அது அவர்கிட்டே சொல்லியிருக்கலாமேக்கா, நான் உனக்கு என்னக்கா பாவம் பண்ணேன், ஏன்க்கா என்ன இப்படி மாட்டி விட்டு போனேன் அப்படின்னு கதறிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு எதுக்கு இப்படி இன்னும் அழுதுட்டுருக்க, அதான் இப்படியோ உன்னோட வாழ்க்கை நாசமாக போச்சுன்னு பயந்துட்டேன், நல்ல வேலை அவனே கிடைக்கிறேன்னு சொல்லிட்டான், இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோ நினச்சேன், இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போவேன், நான் இங்கேயே இருக்கலாம், அப்படி அவனை சீக்கிரம் கைக்குள்ளே போட்டுக்கோ அப்படி இப்படின்னு உங்கள் அக்காவுக்கு என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்களோ கேவலமாக அதே மாதிரியே பண்ணுறாங்க. ஆக்சுவலி உங்கள் அம்மாவை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பணத்தாசை பிடிச்சவங்க, அவங்களுக்கும் வந்துட்டு ஹஸ்பண்ட் இல்லை அப்படிங்கிறனால ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அதனால் இருக்கிற காலத்தில் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வச்சு எப்படியாவது நல்லபடியாக வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறதான். அதுக்குன்னு ரொம்ப கேவலமான மம்மின்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் 50-50 மம்மி தான் வச்சுக்கோங்களேன். வந்து இப்படிலாம் பேச அவங்களுக்கோ அவ்வளோ ஆத்திரம் வருது. நீ அம்மாவா அப்படின்னு கேட்குறீங்க, எது அப்படின்னு பார்க்குறாங்க. பின்ன ஒரு தாய் யாராவது இப்படி ஒரு பொண்ணுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணுவாளா, அவர் என்ன தப்பாக புரிச்சிட்ருக்காருமா, நான் எந்த தப்பு பண்ணல, அக்கா ஓடி போனால் அதை ஏன் அவள் போனாலும் அவளை கண்டுபிடிக்காம என்னையை வச்சு ஏன் எல்லோரும் இப்படி பண்ணுறீங்க, நீ கூட என்னை புரிஞ்சுக்க மாட்டியாம்மா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்க. உங்கள் அம்மாவோ கண்ணமாக அறியிறாங்க. வாயை மூடு, இங்கே பாரு, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், அந்த குழந்தைய பார்த்தில தாய் இல்லாமல் நிற்குது, அதை நீ பார்த்துக்கணும், இதெல்லாம் ஒரு காரணம் தான், மற்றபடி அவங்களுக்கு ஜேகே விட்டு போகிறதுக்கு மனசில்லை. எங்கே வந்துட்டு நீங்களும் கட்டிக்கலன்னா அவங்களையும் சேர்த்து வெளியே துரத்துடுவாங்களோங்க ஒரு பயம், நீ கட்டிக்கிட்டு தான் ஆகணும், பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரி பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அவங்க பங்குக்கு திட்ட. உங்களால் என்ன பண்ண முடியும், கஷ்டமாக இருக்குது, ஜேகேவை தாண்டி உங்களால் எதுவும் பண்ணவும் முடியாது, அவன் பெரிய மாஃபியா. ஸோ பயந்துட்டுருக்கீங்க, உங்களை இப்போ பொண்ணு அழைச்சிட்டு சொல்கிறாங்க சொல்ல அப்படியே அழுகையாக வருது, கீழே போகிறீங்க. அவனும் உங்களை திரும்பி கூட பார்க்கல, முறைச்ச மேனிக்கு உட்காந்துட்ருக்கான், கடமைக்கு அப்படியே உட்காந்துட்டு. உங்களுக்கும் பயம், கை காலெலாம் நடுங்குது. ஒரு செகண்ட் உங்களை பார்க்குறோம், அப்படியே திரும்பி மறுபடியும் உட்காந்துக்கிறோம். நீங்கள் அவன் பக்கத்தில் உட்காரும்போது உங்களுக்கு பயமாக இருக்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. அதை அவன் பக்கத்தில் நீங்கள் உட்காரும்போது அந்த உரசல்லையே நல்லா தெரிஞ்சுக்கிறான் நீங்கள் நடுங்கிட்டுருக்கீங்கன்னு. ஸோ ஐயரும் வந்துட்டு மந்திரத்தை சொல்லி தாலி எடுத்து அவன் கையில் கொடுக்க அடுத்த நிமிஷம் அவங்க கழுத்தில் கட்டுறான். ஸோ தாலியை கட்டி அவங்கள செகண்ட் ஒய்ஃபாக வந்துட்டு அங்கீகாரம் கொடுக்குறான். இருந்தாலும் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லாமல் நடந்தால் எப்படி இருக்கும். ஸோ பயமாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுவானோ, ஏன்னா
பார்த்ததுமே காலையில் எவ்வளோ கோபமாக நடந்துக்கிட்டான். அதனால அவங்களுக்கு பயமாக இருக்குது. நைட்டு நடந்தது எதுவுமே நினப்புலையும் வர மாட்டேங்குது. ஸோ அப்படியே வந்துட்டு சங்கடமாக இருக்கீங்க. ஸோ கல்யாணம் அந்த இதெல்லாம் முடியுது. ஆனால் இதெல்லாம் வந்து ஜேகே அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த அம்மாவுக்கும் செம்ம கடுப்பாகுது. இதுங்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா கடைசியில் இதுங்க தொலையாது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கு. வந்துட்டு ஒரு வழியாக கல்யாணம் முடியுது. நீங்களும் வந்துட்டு கிட்ட வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவனும் அப்படி கிடையாது. ஸோ அவங்க அம்மா கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நைட்டு உங்கள் ரூமுக்கு தான் வரான். நீங்கள் பயந்து போய் மா அப்படின்ட்டு சார் அப்படிங்கிறீங்க. அவன் தான் மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்ட்டானே. ஸோ அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரை பார்க்குறான். நீங்கள் அப்படியே பயந்து போய் என்ன வேணும்? நீ தான் வேணும் அப்படின்ட்டு உங்களை தள்ளிக்கிட்டு உள்ள போகிறான். இங்கே பாருங்கள் மாமா, நீங்கள் தப்பா அப்படி மறைச்சு பார்க்க சாரி சார் சார் நீங்கள் தப்பாக புரிச்சிட்ருக்கீங்க, நான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்றீங்க. உங்களை பார்த்து அவனுக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதனால தான் பேசலான்னு வந்திருப்பான். பிகாஸ் வந்துட்டு அவனுக்கு வந்து உங்களை முன்னாடிலேருந்தே தெரியும். அதாவது அவங்க ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது நீங்கள் கூட இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மா எவ்வளோ வற்புறுத்தியும் நீங்கள் இல்லைம்மா நான் படிச்சுட்ருக்கேன், படிப்பு முடிஞ்சு வேணா வரேன் அப்படின்ட்டு நீங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்கவே மாட்டீங்க. ஹாஸ்டல்லே தான் 2 வருஷமாக இருந்திருப்பீங்க. அப்பப்போ லீவுக்கு வரதோட சரி அவன்கிட்ட மாமான்னு பேசுவீங்க, ரொம்பலாம் வந்து இது பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ வந்துட்டு அதனாலே அவனுக்கு உங்கள் மேலே ஒரு மரியாதை இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு அவனால் நம்பவும் முடியல. அதே சமயம் நம்பாமல் இருக்கவும் இல்லை. பொண்டாட்டியே கைப்பட எழுதி வச்சுட்டு போயிருக்கா, வீட்டை விட்டு போயிருக்கா. அப்படிங்கும்போது நீங்கள் ஏதோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் அவனுக்கு தோணுது. ஸோ கிட்ட வந்து எங்கே பாரு, உண்மையை சொல்லிட்டு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், என் குழந்தை அம்மா இல்லாமல் இருக்கா, உண்மையை சொல்லு அப்படின்ட்டு மறுபடியும் உங்களை அதே கேள்வி கேட்குறான். நீங்களும் ஐயோ நீங்கள் ஏன் நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, நான் ஏன் இப்படி பண்ணணும், ஏன்னா உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. அவனால் அதையவே ஏற்றுக்க முடியல. அப்போ பிடிக்காதா அப்படின்னு கேட்குறான். அப்படி கிடையாது, உங்களை என் அக்காவோட வீட்டுக்காரன் எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான், மற்றபடி. அப்போ ஏன் அன்றைக்கி அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி என்ன இருக்கணும், சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் அக்காவை வந்துட்டு ஜேகேவை பார்த்து போடி அந்த ஆள் சரியான போரிங், என்னை வெளியவே விட மாட்டேங்கிறான், எனக்கு பார்ட்டிலாம் போகணுன்னு ஆசையாக இருக்குது, தேவையில்லாமல் இவனை நான் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு தோணுது, பேசாமல் இருந்ததை கூட ஃப்ரீ பேர்டாக இருந்திருக்கலாம், என்னால் வெளியில் போகவே முடியல, கல்யாணம் அடுத்தது உடனே குழந்தை, இப்படியே எனக்கு என் லைஃப் போயிடும் போல இருக்குது, குழந்தைக்கு ஆயா வேலை பார்த்துட்டு இங்கே இருக்கணும், ஐயோ அப்படின்னு உங்கள் அக்கா புலம்பிட்டு இருக்கும்போது, அக்கா என்ன லூஸ் மாதிரி விளையாடிட்டுருக்க, இதெல்லாம் ஜேகே கேட்டிருக்க மாட்டான், நீங்கள் பேசும்போது தான் வந்திருப்பானே, மாமா மாதிரி ஒருத்தர்லாம் கிடச்சா நான்லாம் விடவே மாட்டேன், ஏன்னா அவ்வளோ நல்லவர், எப்படி பார்த்துக்கிறாரு, உன்னையும் குழந்தையும் தாங்குறாரு, இப்படி புருஷன் கிடச்சா யார் விடுவா, நான் மட்டும் ஒரு இடத்துல இருந்தால் கண்டிப்பாக வர விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் அக்காவுக்காக பேசியிருப்பீங்க, மாமா வீட்டு பேராத நல்லவர் அப்படின்னு. பட் அதையே வந்துட்டு அப்பா அவனுக்கு அது தப்பாலாம் தெரியல, அவனுமே வந்துட்டு அப்படி தான் மீன் பண்ணியிருப்பான். பட் இப்போ உங்கள் அக்கா ஓடி போனனால ஒரு வேலை நீங்கள் தான் நான் தான் அவரோட இருப்பேன், நீ போன்னு சொல்லி விரட்டி விட்ட மாதிரியே நினச்சிட்டு அவனும் அதே கேள்வி கேட்க அவங்களுக்கு அழுகையாக வருது. நீங்கள் எவ்வளவோ வந்து அவன்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல ப்ரூவ் பண்ணாலும் அவனும் வந்துட்டு அதை வந்து நம்பவே மாட்டேங்கிறான். அப்போ அவ்வளோ அழுகிற, இன்றைக்கி நமக்கு கல்யாணம் நடந்திருக்கு, அப்போ வா அப்படின்னு கூப்பிட்றான். இல்லை வேணாம் ப்ளீஸ், அன்றைக்கி நடந்ததே எனக்கு எப்படி நடந்ததுன்னு தெரியல, இன்னும் நீ தாண்டி எனக்கு ஏதாவது பண்ணியிருப்ப, நான் எப்போவுமே ட்ரிங்க்ஸ் பண்ணால் ஸ்ட்ராங்காக இருக்கிறவன், அது எப்படி எனக்கு அன்னைக்கு மட்டும் எதுவுமே தெரியாமல் போச்சு, அப்போனா நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, அவன் கூட உன்னை சின்ன பொண்ணு எதுவும் தெரியாத பொண்ணு அப்படிலாம் தப்பாக நினச்சிட்டேன், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, உனக்கு என் கூட இருக்கணும்ல வா அப்படின்னு இழுத்து உங்களை அப்படியே அவன் மடியில் உட்கார வைக்க, ப்ளீஸ் வேணாம் மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு நீங்கள் கதறிக்கிட்டு இருக்கீங்க. அவனும் விடாமல் அப்படியே உங்களை எப்பெல்லாம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் ப்ளீஸ் வேணாம் என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு கையெடுத்து கதறீங்க. அவன் விடுற மாதிரி இல்லை, அப்படியே உங்களை பெட்டில் தள்ளி உங்கள் பேச்சு எதையுமே காதில் வாங்கிக்கிற மாதிரியும் இல்லை, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கிழிச்சு எறிகிறான். ப்ளீஸ் வேணாம் வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் வழியில் வேதனையில் துடிக்க. அவனும் இதுக்கு தானே ஆசைப்பட்ட, இதுக்கு தானே பொண்டாட்டி விரட்டி விட்ட, ஏன் பொண்டாட்டி வரணும், வர்ற வரைக்கும் உனக்கு நரகத்தை காட்டுவேன், நீ உண்மையை உன் வாயால் சொல்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்களோட ஃபோர்ஸாக வந்துட்டு இது பண்ணுறான். அவனால் முடியல, பயங்கரமாக வலிக்குது, கதறீங்க. அவனும் விட்டுற மாதிரி இல்லை. ஆனால் அவன் ஒய்ஃபோட அவன் இந்த மாதிரி இருந்தப்போ கூட அதிகமாக வந்துட்டு அவனால் இப்படி இருந்திருக்க முடிஞ்சிருக்காது. பட் அவங்களோட இருக்கும்போது அவனால் அவங்கள விட்டு நகரவே முடியல. அவனுக்கே ஏன் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு உங்களோட இருக்கும்போது அப்படியே வந்துட்டு லாஸ்ட்டாக உங்கள் செஸ்ட்டில் அப்படின்னு அவனை மீறி கிஸ் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே அழுது கண்ணை மூடிட்டு உங்கள் கண்ணில் வந்து டியர்ஸ் மட்டும் கொட்டிகிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் பெட்டை பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. உங்களை அப்படியே பார்க்குறான். என்னமோ தெரியல, உங்களை விட்டு நகரவே தோணலை, அப்படியே கட்டுப்பிடிச்சிட்டு படுக்கணும்னு தோணுது. தன் மனசை தானே கட்டுப்படுத்திட்டு
இவன் பொண்டாட்டி விரட்டி விட்டுருக்கா, என் பொண்டாட்டி தான் எனக்கு, இவ்வளோ நான் நினைக்கவே கூடாது, தப்பு பண்ணுறடா ஜிக்கி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க மேலே எழுந்து ட்ரெஸ்ஸை சரி பண்ணிவிட்டு வெளியில் போயிருப்பான். நீங்கள் அப்படியே அவன் எப்படி விட்டு போனாலும் அதே வாக்கில் படுத்து கதறி கதறி அலறீங்க. எனக்கு மட்டும் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், இந்த வீட்டுக்கு நான் வரலன்னு சொன்னேன், என் அம்மா கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க, எப்படியாவது ஒரு வேலையை தேடிட்டு இங்கேருந்து போயிடலாம், அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிடலாம்னு நினச்சா அதுக்குள்ளே இந்த அக்கா ஓடி போய் இப்படி பண்ணிட்டான். அவளுக்கு அவள் பாய் ஃப்ரெண்டோட சுத்தனா, அதுக்கு நான் தான் கிடைச்சேனா, பாவி உனக்கு நல்லது தானடி சொன்னேன், அவனை நம்பி போய் நாசமாக போகிறதுக்கு என் வாழ்க்கையை அடமானம் வச்சுட்டு போய் கேடி படுபாவி அப்படின்னு. உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்கள் அக்காவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ வந்துட்டு ஜிகேவை வந்து உங்கள் அக்கா கரெக்ட் பண்ணும்போது அவன் அழகுலையும் பணத்துக்கும் தான் அவன் மாஃபியான்னா தெரியல உங்கள் அக்காவுக்கு. ஸோ வந்துட்டு அவனை சுற்றி சுற்றி வந்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவனை ஏமாத்தலாம் நினைக்கும் போது தான் அவளுக்கே பெரிய இது ஷாக்கு, அவன் பெரிய மாஃபியான்னு. அவன்கிட்ட தப்பிக்க முடியாமல் நல்லா லாக் ஆகிருப்பா. ஸோ அவங்க 2 பேரும் ஒன்றா இன்டிமேட்டாக இருந்ததில்ல, ப்ரெக்னென்ட் ஆகிருப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிகே அவளோட பெருசாக வந்து இது பண்ணியிருக்க மாட்டான், அவனுக்கு குழந்தை நல்லபடியாக இருக்கணும். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்கும், பிறந்ததுக்கப்புறமும் டிஸ்டர்ப்லாம் பண்ணியிருக்க மாட்டான். இப்படியே தான் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து போயிருக்கோம். இப்போ திடீர்னு உங்கள் அக்கா காணா போனது உங்களுக்கே வந்துட்டு இப்போ தான் புரியுது, அக்கா வந்து பாய் ஃப்ரெண்டோட கம்பி நீட்டிட்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆனால் போகிற போக்கில் உங்களை கோத்து விட்டு போனதை உங்களால் ஏற்றுக்க முடியல. அதுலேயும் உங்கள் அம்மா ஒரு பக்கம் வேறு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க அம்மா அதுக்கு மேலே முகரையை கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் வேறு டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணுறா, தப்பாக புரிஞ்சுட்டு உங்களால் அதை சொல்லவும் முடியல. ஏன்னா ஓடிட்டா அக்கா, இதுக்கு மேலே அவளை பற்றி ஏதாவது சொல்லி அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வாயை திறக்காம தான் இருக்கீங்க. இல்லை வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு, இனி வருதான் நம்ம பொருசு, அக்கா திரும்பி வருவாளா தெரியல, குழந்தைய பார்த்துக்கிற பொறுப்பு நமக்கு அப்படின்னு நீங்கள் நீ குழந்தைக்காக வாழலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவள் உங்கள் அக்கா பிள்ளை இல்லையா என்ன இருந்தாலும். ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் உங்களையும் கொஞ்சம் திடப்படுத்திக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரீங்க, நடக்கவே முடியல, ரொம்ப வலிக்குது, அப்படியே காலை கொஞ்சம் ஒரு மாதிரி சண்டி தான் வரீங்க. ஸோ உங்கள் அத்தையும் அப்படியே உங்களை குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. நீங்கள் கிட்டே போய் அத்தை பாப்பாவை கொடுங்க, நான் சாப்பாடு விட்டு விட்டேன் அப்படிங்கிறீங்க. ஒன்றும் தேவையில்லை, நீ தான் எல்லாம் செய்யணுமாக்கும், என் பேத்தியை பார்த்துக்க எனக்கு தெரியும், போடி அங்கிட்டு, அத்தை வந்துட்டான், அத்தை கிட்டண்டா அவ்வளோதான் அப்படின்னு அந்த அம்மா ஒரு பக்கம் கத்துது. இத்தனை நாள் நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு உங்ககிட்ட அந்த அம்மா நல்லா தான் பேசிகிட்டு இருந்திருக்கோம். உங்கள் அக்காவையும் அம்மாவையும் தான் அந்த அம்மாவுக்கு பிடிச்சிருக்காது தவிர உங்ககிட்ட வந்துட்டு வாமா அப்படிங்கிறத நிறுத்திக்கும், பெருசாக ஒன்றும் பேச்சுவார்த்தையில் வச்சுக்காது. ஆனால் இப்போது நீங்கள் அவனை கல்யாணம் பண்ணதுலேருந்து அந்த அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை, திட்டிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கும் ஒரு வழி தெரியல, சரி நம்ம தான் அவங்க பையன் வந்துட்டு மருமக ஓடி போகிறதுக்கு காரணம், அதனால் திட்டுறாங்கன்னு நினச்சிட்டு நீங்களும் சாரி அத்தை, நான் எதுவும் தப்பாக பண்ணல அத்தை, அக்கா ஏன் போனான்னு எனக்கு தெரியாது, நான் எதுவும் பண்ணல, நீங்களாவது நம்புங்க, நீ சொல்கிற கதையெல்லாம் நான் நம்புறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா முறைச்சிக்கிட்டு அப்படியே குழந்தைய தூக்கிட்டு போயிடுது. ஸோ நீங்களோ ஐயோ ஏன் இப்படி பண்ணுறாங்க, குழந்தைய பார்த்துக்க தான் அவர் சொன்னார், நான் குழந்தைய என்கிட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இருக்கு. அத்தையும் வந்துட்டு குழந்தைய வந்துட்டு அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து குழந்தைக்கு வந்து அலர்ஜி இருக்குன்னு தெரியாமல் சாப்பாடு ஏதோ அலர்ஜி உள்ளதோ ஊட்டிடுறாங்க. ஸோ குழந்தைக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, மூச்சு பேச்சு இல்லாமல் நீங்கள் பயந்துறீங்க. ஸோ உடனே டாக்டருக்கு கால் பண்ணி டாக்டர் வர சொல்லி பதட்டத்தோடு நின்றுட்டுருக்கீங்க. ஜேகேக்கு இந்த நியூஸ் போகுது, அடுத்த நிமிஷம் அவ்வளோதான், அவனுக்கு பொண்ணுன்னா அவ்வளோ உயிர். ஸோ தன் மகளுக்கு ஏதோ ஒன்றுன்னு அப்படியே வீட்டுக்குள்ளே வரான். வந்தவனோ டாக்டர் வந்துட்டு பார்க்க, டாக்டர் குழந்தைக்கு ஏதோ அவளுக்கு அலர்ஜியான ஃபுட்டை கொடுத்துருக்காங்க, அதான் நான் இப்போ இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த டானிக் அவளுக்கு கொடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் வெளியில் போக குழந்தைய பார்க்குறோம். குழந்தை அப்படியே மூஞ்செல்லாம் வந்து ரேஷஸ் வந்த மாதிரி அப்படியே ரெட் ஆகி அப்படியே அலர்ஜியில் அப்படியே வந்து இப்போ தான் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கா. ஸோ அவளை அப்படியே பார்த்துட்டே இருந்தவன் டக்குன்னு திரும்புகிறான். அங்கே நீங்கள் உங்கள் அம்மா அவங்க அத்தை 3 பேர் தான் நின்றுட்டுருக்க. அத்தையும் அம்மாவும் வந்துட்டு அப்படியே நார்மலாக நின்றுட்டுருக்க, நீங்கள் மட்டும்தான் கொஞ்சம் பயத்தில் இருக்கீங்க. ஏன்னா அவன் உங்களை நோக்கி தான் வரான். நான் அது அப்படின்ட்டு நீங்கள் எதோ சொல்கிறதுக்குள்ள மூங்கி ஒரு அரை கன்னத்தில் பொலிர்னு அரைஞ்சி கண்ணம் சுருன்னு இருக்குது, உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாமல் அடி வாங்குறீங்க. ஸோ நீங்கள் நான் அப்படின்ட்டு நீங்கள் அவங்க அத்தையை பார்க்குறீங்க, அவங்களும் கையை பிசைஞ்சிக்கிட்டு பயத்தில் நிற்கிறாங்க. குழந்தைக்கு ஒன்றுனா அம்மாவாக இருந்தாலும் அடி விழுவுமோ அப்படிங்கிற பயம். ஸோ நீங்களோ வயசில் பெரியவாங்க, சரி நம்மளே ஏற்றிக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாயிருங்க. ஸோ உங்கள் கையை அப்படியே பிடிச்சி அப்படியே முறிக்கிறான் விரலை, வலிக்குது மாமா, வேணாம் மாமா, வலிக்குது மாமா அப்படின்ட்டு கதறீங்க. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும், அப்படி தானே என் குழந்தைக்கு வலிச்சிருக்கோம். ஏண்டி உன்னை என் பிள்ளைய பார்த்துக்க சொன்னால் கொல்ல பார்த்துருக்க நீ, என் குழந்தைய பார்த்துக்கிறத விட உனக்கு என்னடி பிடுங்குற வேலை, அவளுக்கு என்ன ஏது அப்படின்னு பார்த்து பண்ண மாட்டியா, நீலாம் என்னடி சித்தி, சித்திங்கிறவ சித்தி கொடுமை பண்ணுவாங்கிறத காமிச்சிட்டல தானே, சித்தி தான் நீ, அம்மா வாயிட முடியாது அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறான்.
அப்படிலாம் நினைக்கல, என் அக்கா பொண்ணவ, என் பொண்ணு, நான் அப்படி நினைக்கல அப்படின்னு நீங்கள் கதறீங்க. கை வேறு வலிக்குது. அப்படியே கையை பிடிச்சிட்டு நீங்கள் கதறிட்டு இருக்க. அப்படி நினச்சிருந்தா பிள்ளைக்கு எது சேரும் சேராதுன்னு பார்த்து கொடுத்துருப்படி, இப்படி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னெல்லாம் நம்பி என் பிள்ளைய விட்டுட்டு போனால் நீ கொன்னுடுவடி அப்படின்ட்டு வார்த்தையால் விதைக்கிறோம். அழுகையாக வருது. இல்லைங்க அப்படி சொல்லாதீங்க, குழந்தைய நான் எதுவும் பண்ணல அப்படின்ட்டு கதறி கதறி அலறிங்க. கஷ்டமாக இருக்குது. வெளில போ, ரூமை விட்டு வெளில போடி அப்படின்னு கழுத்தை பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளிடுறான். உங்கள் அம்மாக்கோ எதுவுமே தெரியாது. அவங்களும் நீங்கள் தான் எதையும் கொடுத்துட்டீங்கன்னு நினச்சி அவங்க பங்குக்கு ஏண்டி அக்கா புள்ளடி, உனக்கும் புள்ள மாதிரி தானே, இப்படி இருப்பியா நீ அப்படின்னு அவங்க பங்குக்கு திட்ட. அம்மா நீ வேறு படுத்தாதம்மா அப்படின்ட்டு உங்கள் ரூமில் போய் உட்காந்து கதறி கதறி அலறிங்க. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணேன், அந்த பிஞ்சு குழந்தைய நான் போய் கொல்ல பார்ப்பேனா, ஏன் இப்படிலாம் என் மேலே அப்பா அம்மா இவர் பேசுகிறாரு. கதவை யாரோ திறக்கிற சவுண்ட் கேட்குது. அப்படியே எழுந்து பார்க்குறீங்க கண்ணை தொடச்சிக்கிட்டு. அவன் தான் வரானோன்னு பயம். ஆனால் வந்தது அத்தை. அவங்களாம் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அத்தை அப்படின்ட்டு பார்க்குறீங்க. சாரிம்மா, நான் உன்னையும் உன் அக்கா மாதிரி நினச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு தெரியுமா, அவள் சரியில்லை, அவளுக்கு இன்னொருத்தரோட தொடர்பு இருக்குது. அந்த பையன் செக்கே இல்லாத போது இங்கே வர்றதும் உங்கள் அக்கா ஃப்ரெண்டுன்னு சொல்லி கொஞ்சம் எல்லாம் மீறி போகிறதையும் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஆனால் இதெல்லாம் சிக்கே கிட்டே சொன்னால் கொன்று புதைச்சிருவான். என் பையன் ஏற்கனவே மாஃபியா. உன் அக்கா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான், அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கையை எதுக்கு வாழணும்னு நான் தான் அவளை இங்கேருந்து போயிருன்னு சொன்னேன். நான் தான் அவளை அனுப்பி வச்சேன். அத்தை ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. உங்கள் அக்காவுக்கோ ஏழாம் பார்த்தோம் சின்ன வயசுலேருந்தே என்னை விட அவள் அழகாக இருக்கா, அவளுக்கு எல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிற பொறாமை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். நீங்கள் நல்லா படிப்பீங்க, அதனாலே வந்துட்டு ஸ்காலர்ஷிப்பில் படிச்சிருப்பீங்க. ஆனால் அப்போல்லாம் கூட அவங்களுக்கு எனக்கு மட்டும் யாரும் என்னை படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க, எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவளுக்கு நான் மட்டும் ஏதாவது ஸ்பான்சர் கிடைக்கிது, இவள் மட்டும் நினச்சதை நான் இது பண்ணுறா அப்படின்ட்டு அந்த மாதிரியும் வந்துருக்கு. என் ஜேகே கூட ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அக்கா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கும் போது அவங்கள தான் பார்த்துட்டு இது யார் சி இஸ் பிரிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் கேட்கும்போது அவளால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஸோ போகிற போக்கில் அவங்கள கோத்து விடணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு லெட்டரை எழுதி வச்சு அவளே தான் வந்துட்டு அவனுக்கும் உங்களுக்கு 2 பேத்துக்குமே ட்ரிங்க்ஸில் வந்துட்டு எதையோ கலந்து 2 பேர்த்தையும் உள்ளே தள்ளியிருப்பா. அவளுக்கு தான் நிறையா பார்ட்டி இதெல்லாம் போய் பழக்கம் தானே. அதனால் அவங்கள கொண்டு போய் உங்கள் ரூம்லேருந்து உங்கள் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி உங்களை வந்துட்டு அவள் தான் கூட்டிகிட்டு போய் அவன் ரூமில் படுக்க வச்சுருப்பா. அதுக்கப்புறம் ஜேகேக்கும் அந்த மாதிரி கலந்து கொடுக்க அவனும் வந்துட்டு பொண்டாட்டின்னு நினச்சி உங்களோட அந்த மாதிரி இருந்திருப்பான் இன்டிமேட்டாக. ஸோ அவளும் 2 பேர்த்தையும் உள்ளே விட்டுட்டு நைஸாக இப்போ வந்துட்டு அவள் கிளம்பி ஓடியிருப்பா. அது அத்தை சொன்னதுனால ஓடியிருப்பா. ஆனால் அவள் போகும்போது இப்படி ஒரு வேலையும் பார்த்து விட்டு போயிருப்பா. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்து அத்தைக்கு தெரியாது. இது வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிற சீக்ரெட். இந்த சீக்ரெட் இன்னும் உங்களுக்கு தெரியல. அக்கா ஏன் இப்படி பண்ணா அப்படிங்கிறது தெரியல. பட் அக்காவுக்கு ஒரு அஃபேர் இருந்துச்சுங்கிறது அத்தை தான் வந்து போக சொன்னாங்கிறது உங்களுக்கு புரியுது. ஸோ நீங்களும் வந்துட்டு ஏன் அத்தை அக்காவை திருத்தி இருக்கலாமே, எங்கேருந்துமா நானும் எவ்வளவோ தடவை அவகிட்ட மிரட்டி பார்த்துட்டேன். அவள் திறந்துற மாதிரி தெரியல. குழந்தை ஏதாவது பண்ணிட்டானா அதான் அப்படின்ட்டு அவங்க ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. உங்கள் அக்காவோ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற இதில் அப்படியே குழந்தைய வந்து குளிக்கிற டப்பில் உட்கார வச்சுட்டு அப்படியே அவன்கிட்ட பேசிகிட்டே போயிருப்பா. ஸோ தண்ணி நிறைஞ்சி குழந்தை உள்ளுக்குள்ளே போய் மூச்சு திணறிட்டு இருந்திருக்கும். ஸோ அத்தை அந்த நேரத்தில் வந்தவங்க குழந்தை அழுகிற சத்தம் கேட்குதுன்னு ஓடி வந்து பார்த்து டக்குன்னு தூக்கி குழந்தைய காப்பாற்றிருப்பாங்க. இல்லைனா குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும் அதெல்லாம் செக்கைக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்துச்சு அவளை அப்பயே கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க பண்ண ஒரே தப்பு, ஜேகே கிட்ட அதை சொல்லியிருக்கலாம், பேசாமல் உதவி முடிச்சாது விட்டுருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ அவங்க சொல்லி அக்கா நல்லா இருக்கட்டும் நான் நினச்சேன், ஆனால் அவள் போகும்போது கூட இப்படி ஒரு குண்டு வச்சுட்டு போவான்னு நினைக்கவே இல்லை. என் பையனோட நீயும் ஒழுங்காக வாழ மாட்டேன், அக்கா மாதிரி தான் நீயும் இருப்ப அப்படின்னு நினச்சிட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணும்போது கூட நான் திட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் தான் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சும் நீ சொல்லாமல் இருந்த. அது மட்டும் இல்லை, நீ இங்கே வந்த நாள்லேருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ குழந்தைய நல்லா பார்த்துக்கணும் தான் நினைக்கிறேன். எனக்கு உன் மேலே ஒரு பயம் இருந்துச்சு, நீயும் எங்கே அப்படி இருப்பியோன்னு. ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சுமா. உன்னை கேட்டால் செய்வியா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அத்தை அப்படிங்கிறீங்க. நீ என் பையனோட கடைசி வரைக்கும் இப்படி இருப்பியாம்மா. அவன் முரடன் தான், ஏதோ உன் அக்கா ஓடி போயிட்டாங்கிற கோவம். அதுவும் இல்லை, போகும்போது அவள் பண்ணி வச்ச காரியம் வேறு. அதை நீ தான் அவனுக்கு அப்படி இல்லைன்னு புரிய வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசை மாற்றணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கியாம்மா. அவன் நடந்துக்கிட்டதெல்லாம் தப்பு தான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க மன்னிப்பு கேட்க, ஐயோ அத்தை எனக்கு அவர் மேலே எந்த கோவமும் இல்லை அத்தை, என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கிற வருத்தம் மட்டும்தான். மாமா ரொம்ப நல்லவர், எனக்கு அது தெரியும். யார் அத்தை இந்த காலத்தில் பொண்டாட்டியோட அம்மா கூட பிறந்தவங்களெலாம் இப்படி பார்த்துக்கிறா. எனக்கு அது மட்டும் இல்லாமல் என்னை படிக்க வைக்கிறது மாமான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம் அத்தை, என்னை படிக்க வைக்கிறதும் மாமா தான்.
அவர் தான் என் ஸ்பான்சர்னு நான் ஒரு வாட்டி காலேஜில் ரொம்ப கெஞ்சி கேட்டு யார் நான் பார்க்கணும் ஒரே ஒரு வாட்டி தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு, இல்லைம்மா நீ அதெல்லாம் சொல்கிறது அவர் விரும்பலை, ஆனால் அவர் யாருன்னு சொல்கிற, நீ கிட்ட போய் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தூரத்தில் ஒரு வாட்டி மாமாவை எனக்கு காமிச்சாங்க. அப்போ தான் தெரியும் என்னை படிக்க வைக்கிறதே மாமா மேலே எனக்கு நல்ல மரியாதை இருக்குது. நான் எப்படி அதை அவர்கிட்ட இப்படிலாம் நடந்துக்குவேன், என்னால் அதை தான் ஏற்றுக்க முடியல அப்படின்னு நீங்கள் கதறி அழுதுட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு சரிம்மா எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்களோ அப்படியே வந்துட்டு அதையே நினச்சிட்டு அப்படியே படுத்துருக்க. நைட்டு கதவை திறக்கிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஜெகே தான் உள்ள வரான். அவனை பார்த்தது உங்களுக்கு பதறுது. இப்போ போல தான் அப்படியே கிட்ட வந்து உங்கள் மேலே அப்படியே விழுறான். நீங்களோ மாமா ப்ளீஸ் அப்படின்ட்டு எப்பவும் போல கதற. அவனும் உங்கள் கையை அப்படியே பிடிச்சி அமுத்தினால அதே கையை பிடிக்க வலிக்குது அப்படிங்கிறீங்க. என்ன இந்த தொட்டை அவனுக்கு அவ்வளோ நோவுதோ, என் குழந்தைய கஷ்டப்படுத்தியிருக்க, உன்னை சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் ஃபோர்ஸாக நடந்துக்கிறான். நீங்களோ மாமா முடியல வலிக்குது மாமா ப்ளீஸ் வேணாம் அப்படின்ட்டு கதறீங்க. பட் அவன் கேட்கவே இல்லை, அப்படி தான் இருக்கான். அவனுக்கும் உங்கள் வாசனை தேவைப்படுது, உங்களோட இது அவனுக்கு ஸ்பரிசம் வேணும். ஸோ அதனால தான் வந்திருக்கான். அவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கே அவன் மேலே கோவம் வருது. டேய் என்னடா இவகிட்ட இப்படி மயங்கி கிடக்குற அப்படின்னு அந்த கழுத்தில் அப்படியே வந்துட்டு பைட் பண்ணுறான். ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு கதறிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களை பார்க்குறான். அப்படியே உச்சி முதல் பாதம் வரை அப்படியே ஏதோ பண்ணுது. உங்களை விட்டு நகரவே மனசு வரல. அவனுக்கோ அவன் ரூமில் இருந்தாலும் உங்ககிட்ட தானாக அவன் கால் இழுத்துட்டு வருது, அவனால் தடுக்க முடியல. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன இருந்தாலும் ஒய்ஃபோட தங்கச்சிக்குனால தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். பட் இப்போ தாலி கட்டின பொண்டாட்டி அவனுக்கு தைரியம். ஸோ என்ன மாரி இவளால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ட்டு முன்னாடி வரைக்கும் இருந்த அந்த ஒழுக்கம்லாம் இப்போ எங்கேயோ போயிடுச்சு. என் பொண்டாட்டி நான் தொடுறேன் அப்படிங்கிற தைரியத்தில் தான் வந்து இது பண்ணுறான். அதுலேயும் நீங்கள் அவன் தொட முதலாம் அலறது அவனுக்கு பிடிக்கல. அதனால தான் அவங்ககிட்ட ஃபோர்ஸாக நடந்துக்கிறான். ஏண்டி நான் தொடுறதுக்காக எத்தனையோ பேர் ஏங்கிட்டு இருக்காளுங்க, அக்கா கூட நான் தொட்டா இப்படி கரைஞ்சி போய் என் கையில் கிடப்பா, நீ என்னடானா என்னை பார்த்தாலே கதற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த கோபம். ஸோ அப்படியே அவங்க பிரெஸ்ட்டில் அப்படியே பைட் பண்ண ஆமாம் அப்படின்ட்டு கதறி நீங்கள் அவன்கிட்ட உங்களால் போக முடியலன்ட்டு அப்படியே அழுது தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே தூங்கினாலும் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. உங்கள் மேலே அப்படியே ஜேகே வந்துட்டு உங்களை விட்டு நகரவே இல்லை. உங்கள் மேலேயே படுத்து உங்கள் பிரெஸ்ட்டில் அப்படியே வாய் வச்சுட்டு அது குழந்தைங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது தூங்குவாங்கள்ல அந்த மாதிரி தூங்கிட்டுருக்கான் அவனும். ஸோ ரொம்ப நேரம் அப்படியே தூங்கிட்டுருக்க. உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்னு இருக்குது. வயிறெல்லாம் அப்படியே வந்துட்டு அடிவயிறு வலிக்குது. ஸோ கண்ணை முழிக்கிறீங்க, மூச்சு திணற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஜேகே ஃபுல்லாக அவங்க மேலே தான் படுத்திருக்கான். ஐயோ இந்த மனுஷனுக்கு என்ன இப்படியெல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு இருக்குது. உங்களால் அவனை அசைக்கவே முடியல. உங்களால் மாமா மாமா ப்ளீஸ் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை டக்குன்னு அப்படியே தள்ள அவன் அவங்க பிரெஸ்ட்லேருந்து அவன் வாயை நகத்தினதுமே டக்குன்னு முழிச்சு உங்களை அப்படியே முறைச்சி பார்க்குறான். அது எங்கடி ஓடி போகிற, அக்கா மாதிரி நீ ஓட போறியா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திருக்கிறீங்க. ஓடி போகிறேன்னா கூட போ, ஆனால் இப்படியே போயிடாத அப்படிங்கிறான். இப்போ தான் பார்க்குறீங்க நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்க. சொன்னோ இப்படியே இது ஓடிடாதடி, ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஓடு அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கோ நான் ஒன்றும் ஓடி போக மாட்டேன், நான் ஏன் ஓடி போகணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே தோணாலும் அவனை மீறி வாயை திறக்க முடியல. யூரின் வேறு அர்ஜென்ட்டாக வருது. இவங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட்டு அப்படின்ட்டு அங்கே கடந்து அவங்க டாப் எடுத்து அப்படியே மாட்டிக்கிட்டு கிடக்குன்னு அப்படியே பாத்ரூம்குள்ளே போயிடுறீங்க. அவனும் நீங்கள் உள்ளே போய் கதவு சாத்தினதும் அந்த பாத்ரூமே வெறிச்சு பார்த்துட்ருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் உள்ளுக்குள்ளே சத்தமே இல்லாமல் இருக்க. அவனும் அப்படியே எழுந்து வந்து ஏய் கதவு தரடி, ஏய் கதவு தர அப்படின்னு பிடிச்சி கதவை தட்டுன்னு எங்கடி ஓடி போயிட்டியோ நீ உங்கள் அக்கா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையால் அப்படியே வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கான். உள்ளே இருந்து உங்களுக்கோ இந்த மனுஷனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போக்கே அவங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு போயிட்டு அவங்க வாஷ் பண்ணிட்டு இருக்கா, அதுக்குள்ளே வந்து கதவை தட்டிட்டு சாவடிக்கிறான். ஸோ மறுபடியும் நீங்கள் அப்படியே ஒரு டவல் எடுத்து உங்கள் மேலே கட்டிக்கிட்டு அப்படியே வெளியில் வர உங்களை அப்படியே ஜேகே பார்க்குறான். அப்படியே உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே செவத்தில் சாய்ச்சி நிப்பாட்ட உங்களுக்கோ ரெஸ்ட் ரூம் போகணுன்னு அவசரத்தில் தான் கதவை தட்டிப்பான்னு நினச்சி கதவை திறக்க அவனும் உங்களை வளைச்சி பிடிக்க. ஏற்கனவே வயிறெல்லாம் வலிக்குது, இவன் இன்னும் அழுத்தவும் இன்னும் வலிக்குது. மாமா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க எனக்கு வலிக்குது அப்படிங்கிறீங்க. என்னது அப்படிங்கிறான். சார் சாரி அப்படின்ட்டு சார் நான் விட்டுருங்க சார் எனக்கு வலிக்குது என்னால் முடியல. இதுக்கு தானே ஆசைப்பட்டேன், இப்போ இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும், அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒன்றும் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஓடிடலான்னு பார்க்குறியா, ஓடுகாலி அக்கா மாதிரி நீ ஓடுகாலி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். இல்லை ப்ளீஸ் சொல்லாதீங்க அப்படின்ட்டு கதறி அலறீங்க. நீ என்ன கதறினாலும் சரி வாடி அப்படின்னு டவலை பிடிச்சிருக்க. வேணாம் ப்ளீஸ்
ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறீங்க. அவனும் கேட்குற மாதிரி இல்லை. அவனுக்கு நீங்கள் வேணும், இப்போ என் பக்கத்தில் நீ இருக்கணும். இங்கே பாரு, உனக்கு வேணாங்கிறதெல்லாம் நீ முடிவு பண்ணக்கூடாது, அதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன். எனக்கு நீ இப்போ வேணும், வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து பெட்டில் போட்டு மறுபடியும் அவங்களோட அப்படி இருக்கான். ஸோ கஷ்டமாக இருக்குது. மார்னிங்லாம் எழுந்தால் நடக்கக்கூட முடியல, அவ்வளோ வலிக்குது காலெல்லாம். பட் ஜேகேவும் வந்துட்டு அவங்களோட அப்படி இருந்தால் தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்குது. இன்னும் அவன் ரூமுக்கு அவங்களை கூட்டிகிட்டு போகல, உங்கள் ரூமுக்கு தான் அவன் வரான். ஸோ வந்துட்டு ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சு சார் வந்துட்டு கிளம்பிடுறாரு. நீங்கள் முழிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு அவன் ரூமுக்கு போயிடுவான். ஸோ நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க, அவன் இல்லை, நிம்மதியாக இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே செதறி கிடக்கு. மெதுவாக எல்லாத்தையும் பொறுக்கி வந்துட்டு துவைக்கிற கூடையில் போட்டுட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வைங்க. வீட்டில் இல்லை, அப்பாடான்னு இருக்குது. ஸோ குழந்தைய பார்க்குறீங்க, ஜேகே அம்மா அவங்க கிட்டே கொடுக்குறாங்க. கிக்கி அப்படின்னு அது அழகாக கூப்பிடுது. பட் உங்களுக்கோ சித்தின்னு கூப்பிடும்போது கஷ்டமாக இருக்குது. அம்மா சொல்லுக்கண்ணா அப்படின்னு நீங்கள் ஆசையோடு கேட்க, ஆஹா கிக்கி அப்படிங்குது. பிகாஸ் ஜேகே தான் சித்தின்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் உங்களை குழந்தைய வந்துட்டு தொடக்கூடாது, தூக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பான். குழந்தைக்கு அலர்ஜி ஆனது உங்களால் அப்படின்ட்டு. ஸோ அவங்க அம்மாவும் வந்துட்டு அவன் இல்லாத நேரம் உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் தான் அவன் இல்லாத நேரம் ஃபுல்லாக பார்த்துக்குவீங்க, அவன் வந்தால் மட்டும் அவங்க அம்மாட்ட கொடுத்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி. ஆனால் குழந்தைய ஃபுல் டைம் பார்த்துக்கும் போது உங்களுக்கு ஆசையாக இருக்குது, அவள் அம்மான்னு கூப்பிட மாட்டாளான். ஆனால் அவளோ சித்தின்னு கூப்பிடும்போதெல்லாம் வலிக்குது, வேதனையாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சரி அவங்க அப்பா சொல்கிறதானே கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதெல்லாம் வந்து கடந்து போக பழகிக்கிட்டீங்க. ஸோ குழந்தைக்கான எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுறீங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு நீங்கள் குழந்தைய மடியில் வச்சு தூங்க வச்சுருக்க திடீர்னு சவுண்ட் கேட்குது. எப்போவுமே ஜேகே கொஞ்சம் லேட்டாக வருவேன், இன்றைக்கி 8 மணி போடலாம், என்ன வந்துட்டானா அப்படின்ட்டு நீங்கள் பதறீங்க. ஸோ அவனும் வந்துட்டு கை தாங்கலாம் பிடிச்சி ஃப்ரைடே உள்ளே கூட்டிகிட்டு வரான். அப்போ நீங்கள் அப்படியே பார்த்து பதறி என்னாச்சு அப்படின்னு கிட்ட போகிறீங்க. ஜேகே உங்களை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறான். ஏன்னா குழந்தைய நீங்கள் தானே வச்சுருக்கீங்க. அவனும் உங்களை சந்தேகமாக பார்த்துட்ருக்க. நீங்கள் அவனை அப்படி பார்த்ததும் பதட்டமாயிறீங்க. ஸோ அதெல்லாம் கணக்காமல் ஃப்ரைடே கிட்ட போய் என்னென்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அது பாஸுக்கு அடிபட்டுருச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அது கையில் ஷூட் பண்ணிட்டாங்க, ஆப்போசிட் கேங்கில் ஒரு பிரச்சனை, அதான் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, அது கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரைடே வந்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஜேகே உட்கார வைக்கிறான். ஸோ ஜேகேவோ அப்படியே உங்களே தான் பார்க்குறான். அப்போ நீங்களும் அது அத்தை பாத்ரூம் போனாங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, என்னம்மா குழந்தை தூங்கிட்டாளா அப்படின்னு அவங்க அம்மாவோ இதாத்தமாக கேட்டுட்டு வெளியே வர நீங்களும் திருன்னு முடிக்க ஜேகேவோ அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மாவோ கண்ணா உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அவனை பார்த்ததும் பதறிக்கிட்டு அவங்க வர, அது ஒன்றும் இல்லைம்மா சாதாரண அடி தான் அப்படிங்கிறான். ஷூட் பண்ணதை சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கான். புல்லட்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு, ஜஸ்ட் போட்டிருக்காங்க, சீக்கிரம் சரியாயிடும் அப்படிங்கிறான். என்னம்மா நீ இப்படி நின்றுட்டுருக்க, குழந்தைய கொடு நான் பார்த்துக்கிறேன், அவனை பாரு அப்படிங்கிறாங்க. ஏதோ நானா அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு நீங்களோ நான் அப்புறம் நீ தான் பார்க்கணும், நீ தானே பாவம் பொண்டாட்டி, அவங்களும் இதான் சான்ஸ்னு உங்களோட ஜேகேவை கோத்து விட்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. உங்களுக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் அவனுக்கு என்ன பாடுபடுத்துறத தவிர வேறு எதுவுமே பிடிக்காதே, நான் போய் அவருக்கு ஏதாவது செஞ்சு என்னை பற்றி இது பண்ண வாடின்னு பயப்படுறீங்க. என் அம்மா சொன்னால் தான் செய்யணுமா, நீ என் பொண்டாட்டி தானே அடிக்கிறான். அப்படி இல்லைங்க அப்படின்ட்டு கிட்ட வரீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு, என்னை தூக்கிட்டு போகணும் போவியா அப்படிங்கிறான். அப்படின்னு முழிக்கிறீங்க. முடியாதுல்ல, இப்போ மோட்டு கூட வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனு முன்னாடி நடக்க நீங்கள் அப்படியே பதட்டத்தோடைய அவன் பின்னாடி போகிறீங்க. ஸோ வந்துட்டு ஜேகேவோ மேலே போயிட்டு இருந்தா திடீர்னு திரும்ப நீங்கள் பயந்து போய் அப்படியே முழிக்கிறீங்க. நீங்கள் கீழே விழுந்துடாமல் அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி உங்களை, இந்த லட்சத்தில் நீ என்ன பார்த்துக்க போறியா, உன்னை வேணா நான் தான் பார்த்துக்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மாவை அப்படியே எட்டி பார்த்து, மாம் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க, நைட்டு ரூமில் விட வேணாம் அப்படிங்கிறான். பிகாஸ் அவனுக்கு அடிபட்டுருக்கலாம், அவனால் பார்த்துக்க முடியாது அப்படின்ட்டு. சரிக்கண்ணா நான் பார்த்துக்கிறேன், நீ போப்பா அப்படிங்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு வேணுங்கிற ஹெல்ப்லாம் பண்ணுறீங்க. ஷர்ட்டை ரிமூவ் பண்ண சொல்கிறான். உங்களுக்கும் கையெல்லாம் நடுங்குது. அப்படியே வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணுறீங்க. ஷர்ட்லாம் ப்ளட்டாக இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணி அதை அப்படியே தூக்கி போட்டு இப்போ அவனுக்கு வந்துட்டு கை வந்துட்டு வேறு ட்ரெஸ் போடுறதுக்கு நீங்கள் தூக்க வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ எல்லாமே அவனுக்கு நீங்கள் தான் பண்ணி விடுறீங்க. ஒரு கை மாட்டாமையும் வந்துட்டு சும்மா ஷர்ட்டை ஒன் சைடாக வந்து போட்டு விடுறீங்க. ஸோ வந்துட்டு ஃபேண்ட்டை எப்படா ரிமூவ் பண்ணுறதுன்னு நீங்கள் திருத்தணும் முழுக்க என்ன பார்க்குற அடிக்கிறான். இல்லை இது ஆமாம் இதெல்லாம் நீ பார்த்ததே இல்லை அப்படிங்கிறான். என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு இருக்க, குவாலிட்டி வெறி அப்படிங்கிறான். வேறு வழி இல்லை. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணி விடுறீங்க, என்ன செய்ய ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக நிற்கிறான். உங்களுக்கு தான் இங்கே படப்படன்னு வருது. ஸோ ஒரு வழியாக அவனுக்கு ஒரு ஷார்ட்ஸை மாட்டி விட்டுட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு ரெஸ்ட் ரூம் போயிடான். ஸோ நீங்கள் போய் கீழே வந்து உங்களுக்கு படப்படன்னு இருக்கு. அவனை அப்படி பார்த்ததும் என்ன தான் அவனாக ஃபோர்ஸ் பண்ணி உங்களை எடுத்துக்கிட்டாலும் நீங்களாம் அவன்கிட்ட இந்த மாதிரி நெருங்கினதில்லை, ஒரு மாதிரி தான் இருக்க. ஃபுட்டெல்லாம் ப்ளேட்டில் போட்டு எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்து வச்சு நிற்கிறீங்க. அவனும் உங்களே பார்க்குறான், சாப்பாடையும் பார்க்குறான். எப்படியே வச்சுக்கிட்டே எவ்வளோ நேரம் நிற்பேன் அப்படின்னு கேட்டதும் அதை உங்கள் கையில் அடிபட்டிருக்கு அதான் அப்படின்ட்டு நீங்கள் திணற, அடிபட்டிருக்குல அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறான்.
நான் வேணா ஊட்டி விடவா அப்படின்னு கேட்குறீங்க. சொல்லணுமா அப்படின்றதும் டக்குன்னு பக்கத்தில் உட்காந்து நீ என் பொண்டாட்டி தானே அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. இந்த தாலி நான் தானே கட்டினேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ இதெல்லாம் உனக்கு பண்ணணுன்னு தெரியாதா? உங்கள் அக்கா தான் ஓடி போயிட்டா, நீயும் அப்படின்னு நான் மறுபடியும் ஆரம்பிக்க, ஐயோ போதும், நான் ஏதோ அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு சாப்பாட்டை பேசஞ்சு அவனுக்கு ஊட்ட இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை என்ன இந்த மாதிரிலாம் படுக்க வச்சு அப்படியே இந்த மாதிரிலாம் எனக்கு சேவகம் பண்ணி அப்படியே உன் கைக்குள்ளே நான் முந்தானியில் முடிஞ்சு வச்சுக்கணும் அப்படி தானே, அதுக்கு தானே உங்கள் அக்கா விரட்டி விட்டா அப்படின்னு திருப்பியும் அங்கேயே வரான். ஐயோடான் இருக்கு. நீங்கள் என்னமோ நினச்சிட்டு போங்க, என்னால் இதுக்கு மேலே உங்ககிட்ட போராட முடியாது அப்படின்ட்டு நீங்களோ எதுவுமே பேசாமல் அவனுக்கு ஃபுட்டை ஃபுல்லாக ஊட்டி விட்டுட்டு ஃப்ரைடே வந்துட்டு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு போயிருப்பான். ஸோ அதெல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க. அவனோ நடி கேட்டுகிட்டே இருக்கேன், பதில் சொல்லாமல் இருக்க. நீங்கள் எதையாவது யோகிச்சு நீங்களாக ஒன்று பேசுவீங்க, எல்லாத்துக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் எது நினச்சிக்கிட்டாலும் சரி, நான் அப்படி எதுவும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே நிற்கவே இல்லை. கீழே கொடுக்கணும் திமிரப்பாரு, வா இங்கே தானே வரணும் அப்படின்ட்டு இருக்கான். ஸோ நீங்களோ உங்கள் ரூமுக்கு போக இங்கே அவனும் நீங்கள் வருவீங்கன்னு உட்காந்துட்டு இருந்தவன் இப்போது ஆளை காணங்கும் இறங்கி உங்கள் ரூமுக்கு தான் வரான். கதவை நீங்கள் இந்த ட்ரீ லாக் பண்ணியிருக்க, அவனும் டோரை நாக் பண்ணுறான். ஏன்னா 2 நாளாக அவன் தான் படுத்துகிற பாடம் உங்களுக்கு தெரியுமே. ஸோ நீங்கள் பயந்துட்டு கதவை லாக் பண்ண அவனும் தட்டுறான். கதவை உடைக்கிற அளவுக்கு டப்புன்னு வந்து ஏன் இப்படி அப்படின்னு அவனும் தள்ளிக்கிட்டு ஏண்டி ஏறும் கொல்ல அப்படிங்கிறான். நீங்கள் தான் நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அது அப்போது அப்படின்ட்டு உங்களை தூக்க வரான். நீங்களோ கையில் அடிபட்டுருக்கு அப்படின்ட்டு பதறீங்க. அப்போ நீயே வா அப்படிங்கிறான். நானா வரியா இல்லையா அப்படின்ட்டு திரும்ப தூக்க வர அப்படிங்கிறீங்க. அதனால காதில் வாங்காமல் உங்களை தூக்கி அந்த அடிப்பட்ட கையில் ரத்தம் வந்தாலும் பரவாயில்லன்னு தூக்கிக்கிட்டு வரான். ரத்தம் லைட்டாக வரதான் செய்யுது. நீங்களும் பதறீங்க. ஆனால் ரூம்குள்ளே வந்து அப்படின்ட்டு கையை அப்படியே பார்க்குறான். நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல மருந்து வச்சு விடுங்க, ரொம்ப தான் அக்கறை அப்படிங்கிறான். நீங்கள் பதிலே பேசலை. இனிமேல் இங்கே தான் நீ இருக்கணும் அப்படிங்கிறான். அப்படின்ட்டு அமைதியாக இருங்க. ஸோ அவனுக்கு வந்துட்டு படுக்க வச்சுட்டு நீங்களும் பக்கத்தில் படுக்க அவனும் உங்களை வந்து அப்படியே தொடுறான். கையில் அடிபட்டிருக்கு, அதனால் உங்களுக்கு தான் வலிக்கும். எனக்கு தானே, அது எனக்கு தெரியும், மூடிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு அவனால் அந்த நிலைமையில கூட உங்களை விட முடியல. நீங்கள் பக்கத்தில் அவனுக்கு இருக்கணும். ஸோ மறுபடியும் ஆரம்பிக்க உங்களுக்கும் ஐயோடான் இருக்குது. பட் இவ்வளோ நாளாக பண்ண மாதிரி ஃபோர்ஸால் சாஃப்டாக தான் இருக்குது. அவனும் உங்களையே பார்த்துட்டே பண்ணுறான். நீங்கள் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் மூச்சு திருப்ப என்ன பாரு அப்படிங்கிறான். அவனையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பாரு அப்படிங்கிறான். அப்படியே நீங்கள் அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் காதுக்கிட்ட வந்து சில விஷயம்லாம் சொல்கிறான். இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஐயோன்னு இருக்குது. பட் அப்படியே வந்து பாருன்னு சொல்கிறாங்களா, அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு அவனை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்க ஆரம்பிக்கிறீங்க. குழந்தையுமே வந்துட்டு இப்போல்லாம் நீங்கள் அவன் முன்னாடியே தூக்குறீங்க, ஒன்றும் சொல்கிறதில்ல. ஸோ குழந்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது ஒன்றே வந்துட்டு இப்போ நல்லா கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டா, தத்தி இப்படி நடந்துட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா வந்துட்டு குழந்தைய பார்த்துக்கிறேன்னு வெளியில் வச்சுட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகேக்கு வந்துட்டு அவனுக்கு கைக்கு அந்த இதெல்லாம் வந்துட்டு கட்டெல்லாம் மாற்றி விட்டுட்டு ஸோ அப்படியே வெளியில் வரீங்க. அப்போ கரெக்டாக குழந்தை ஸ்விம்மிங் பூல் கிட்டே போயிடுச்சு. உங்கள் அம்மாவை ஃபோனை பார்த்துட்டு அப்படியே குழந்தைய விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. உங்களுக்கும் தூக்கி வாரி போடுது. நீங்களும் ஜேகே 2 பேர் தான் வந்திருப்பீங்க. ஜேகேவாக அதை பார்க்குறான். பட் அவன் ஆக்ஷன் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வேகமாக ஓடி போய் குழந்தைய அப்படி ஸ்விம்மிங் பூலில் விழுகாமல் அவளை அப்படியே தூக்கி அந்த பக்கம் நகர்த்தி விட்டுட்டு நீங்கள் பொத்துன்னு அவளை நகர்த்தின வேகத்தில் ஃபோர்ஸுக்கு நீங்கள் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துடுறீங்க. ஜேகேவோ கிட்டே வந்து குழந்தைய தூக்கிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களும் அப்படியே அப்பாடா குழந்தை கொண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தண்ணியிலேருந்து அப்படியே வெளியே வரீங்க. ஸோ ட்ரெஸ் எல்லாம் ஒட்டி ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் உங்களை குறுகுறுன்னு பார்க்குறான். நீங்கள் அது குழந்தைக்கு ஏதாவது ஆயிரணும் பயந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திணறி எங்கே உங்கள் அம்மாவை ஏதாவது சொல்லுவானோ அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி முந்திக்கா அவனும் வந்துட்டு உங்களை அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தவன் என்ன நினச்சானோ அப்படியே உங்களை செவத்தோடு சாய்ச்சி வைக்க நீங்கள் பயந்து போய் அப்படியே பார்க்குறீங்க. குழந்தை அப்படிங்கிறீங்க. அவனும் குழந்தை கையில் இருக்கிறனால அப்படியே உங்ககிட்ட குழந்தைய கொடுக்குறான். நீங்களும் சரின்னு குழந்தைய வாங்க. அடுத்த நிமிஷம் குழந்தையோட கண்ணை அவன் கையால் அப்படியே மூடிட்டு உங்களை எப்படிலாம் அப்படியே டீப்பாக ஒரு கிஸ் பண்ணுறான். குழந்தையோ கண்ணை மூடி இருக்கவும் கையை எடுத்து விடுறா. ஸோ ஜேகே கையை எடுத்ததும் கிக்கி அப்படின்னு அவள் உங்களை பார்க்குறா. நீங்கள் அந்த ஷாக்லேயே இருக்கனால ஜேகேவோ சித்து இல்லை அம்மா சொல்லு அப்படிங்கிறான். பேபி அவன் சொன்னால் எது சொன்னாலும் கேட்பா. ஸோ அவ்வளோ அம்மா அப்படின்னு சொல்லிடுறா. உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. கண்ணுலேருந்து டியர்ஸ் பாப்பா அப்படின்ட்டு அப்படியே குழந்தைய பார்க்க அம்மா அப்படிங்கிறா அவள். ஸோ குழந்தை கணத்தில் அப்படின்னு மாறி முத்தம் கொடுக்குறீங்க. ஜேகேவோ இதெல்லாம் எனக்கு கிடைக்காதா அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. நீ குழந்தைக்கு முத்தம் கொடுக்குற, அதை கொடுத்த புருஷனுக்கு முத்தம் இல்லையா அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன இவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் இல்லை அது ஏன் மாமானுக்கு சொல்ல மாட்டியோ? நீங்கள் தானே கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க.
இப்போ நான் தான் சொல்கிறேன் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி சரி ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு குழந்தைய வாங்கிட்டு உங்களை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண உள்ள அனுப்பிச்சி விட்டுறான். ஸோ நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போக குழந்தைவன் அப்படியே உங்கள் அம்மா முன்னாடி அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்கிறான். உங்கள் அம்மாவோ பதறி போய் என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு வந்துருக்க அப்படியே அந்த ஃபோனை பிடுங்கி தூக்கி போட்டு தொம்முன்னு உடைக்கிறான். அவங்களும் அப்படியே மாப்பிள்ள அப்படின்னு வாயை மூடுங்க மாப்பிள்ள மண்ணாங்கட்டின்ட்டு குழந்தைய கூட பார்த்துக்க துப்பு இல்லை கொஞ்சம் நாங்கள் கூட உங்களால் பார்த்துக்க முடியாதா அப்படி என்ன அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன். அதேபடி என் பொண்ணு இங்கே இருக்கா அவள் என் பொண்டாட்டி அவள் இங்கே தான் இருப்பாள் நீங்கள் வெளியே போங்க அப்படிங்கிறான். அந்த அம்மாவோ அப்படியே பயந்து போய் பார்க்குது. இன்னொரு தடவை ஏதாவது இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு குழந்தைய தூக்கிட்டு அப்படியே வந்தவன் அவங்க அம்மா நிற்கிறத பார்த்துட்டு மா குழந்தைக்கு பசிக்கிறது போல் பால் கொடுங்க அப்படிங்க சரிக்கா நான் அவங்க வாங்கிட்டு போக ஷேக்கவோ மேலே தான் வரோம். நீங்களும் அப்போ தான் வந்துட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு டாப்பை போட்டுட்ருக்க கரெக்டாக கதை தந்துட்டு உள்ளே வரோம். ஸோ நீங்கள் அப்படியே டாப்பை இழுத்து விட்டு அப்படின்னு பதறத்தோட திரும்பி பார்க்க சிக்கவோ அப்படியே வந்து நிற்கிறான். அவனை பார்த்தது உங்களுக்கு பதறுது. அவனோ கிட்ட வந்து அப்படியே உங்கள் கிட்ட உரசி நிற்க நீங்களும் அப்படின்னு மேல் மூச்சு கீழ் மூச்சு அப்படியே பதட்டத்தில் நிற்கிறீங்க. கிட்ட வரான். அவனும் உங்கள் கையை பிடிச்சி சாரி அப்படிங்கிறான். அது அன்னைக்கு கையை பிடிச்சி முறைச்சல அதுக்கு அப்படின்ட்டு உங்கள் கண்ணத்தில் அன்னைக்கு கிஸ் பண்ண நீங்கள் அப்படியே ஷாக்கில் பார்க்க அடித்ததுக்கு அப்படிங்கிறான். இப்போல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் சரியாயிருமா மனசில் நினைக்க அவன் இப்போல்லாம் பண்ண எதுவும் சரியாகாது தான் ஆனால் நடந்துருச்சு வேணா நீ நடிச்சுக்கோ அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க நடி இப்படி பார்க்குற அப்படிங்கிறான். இல்லை திடீர்னு அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறான். என்ன முழுசாக புரிஞ்சது சொல்கிறேன். இவர் என்ன எதையும் தெளிவாகவே பேச மாட்டாரா அப்படிங்க ஏய் மாமா சொல்லுடி அப்படிங்கிறான். நீங்கள் தானே சொல்ல வேணாம் சொன்னீங்க இப்போ நான் தான் சொல்கிறேன் சொல்லு. இல்லை நான் இப்படி அப்படின்னு நீங்கள் சொல்லி வாய்மல கிட்ட நெருங்கி நிற்கிறான். உங்களுக்கு பதறுது. உங்கள் டாப்புக்குள்ளே கைவிட என்ன பண்ணுறீ அப்படின்ட்டு உங்கள் வயிற்றில் அப்படியே அவன் கை அங்கேயும் இங்கேயும் போக அப்படியே அழுத்தி வயிற்ற பிடிக்க உங்களுக்கோ மாமா மாமா அப்படின்னு வார்த்தை தானாக வருது. தட்ஸ் குட் இப்போ மட்டும் வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டாப்பை மேலே தூக்க நீங்கள் பதறிடுறீங்க வயிற்றில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்ட்டு வெளியில் போயிடறான். உங்களுக்கும் பாடா அப்படின்னு மூச்சு இப்போ தான் விட்றீங்க. ஸோ டக்குன்னு இப்போ நீங்கள் வந்துட்டு கடன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வரீங்க. குழந்தைய அதுக்குள்ளே வந்துட்டு உங்கள் அத்தை தூங்க வச்சுருக்காங்க. நீங்கள் குழந்தைய தூக்க போக வச்சுக்கோ குழந்தை அம்மாக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறான். அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. எனக்கு கை சரியாகிற வரைக்கும் அப்படிங்கிறான். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க. ஸோ வந்துட்டு இப்படியே ஒவ்வொரு நாளும் அவனையும் குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க. ஜேகே முன்ன மாதிரி உங்கள்கிட்ட வந்துட்டு ரொம்ப மோசமாக நடந்துக்கல. உங்களோட திங்ஸ் எல்லாம் கூட அவனோட ரூமுக்கு மாற்ற சொல்லிட்டான். நீங்கள் ஏன் உங்களுக்கு கை சரியானா நான் அங்கே தானே போகணும் தேவையில்லை இங்கே ஏறு அப்படின்ட்டான். குழந்தைய பாப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சு 2 பேத்துக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது லைட்டாக ஒரு ஸ்பாக் ஆகிட்டுருக்கு. ஸோ பாப்பாவுக்கும் 3rd பர்த்டே வருது. ஸோ நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கிராண்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட தான் சொல்லி எல்லா பொறுப்பையும் உங்கள்கிட்ட தான் ஒப்படைக்கிறான். ஸோ வந்துட்டு நீங்களும் பார்த்து எல்லாமே ரெடி பண்ணுறீங்க. அத்தைக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தன் பையன் இப்படி தான் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்களும் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு வீடு ஃபுல்லாக நான் அழகாக டெக்கரேட் பண்ணி ஜேகே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். குழந்தை அவ்வளோ அழகாக நீங்கள் க்யூட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. அவ்வளோ அம்மான்னு உங்கள் பின்னாடியே சுற்றி வர இங்கே ஜேகேவும் கிடைக்கிற கேப்லலாம் உங்களை எழுத்துட்டு போய் வச்சு இந்த சாரியில் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை கிஸ் பண்ணுறான். உங்களுக்கோ ஒன்றும் புரியல. இது வரைக்கும் 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கல. ஒரு லவ்வோ எதுவுமே கிடையாது. பட் ஏதோ சம்திங் 2 பேத்துக்குள்ளே நடுவில் இருக்குது. அவன் அவங்கள இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் நீங்களும் ப்ளஷ் ஆகுறீங்க. ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு நைட் ஆகுது. எல்லோரும் வர ஆரம்பிக்கிறாங்க. பார்ட்டி டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு உங்கள் அம்மாவுக்குமே வந்து பரவாயில்ல ஒரு பொண்ணு போனாலும் இன்னொரு பொண்ணு இருக்கா அப்படின்ட்டு அவங்களோட உலகத்தில் நிம்மதியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லோரும் வரவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஜேகேவோட கல்யாணத்தப்போ தான் உங்கள் அக்காவை பார்த்துருப்பாங்க. நீங்களும் உங்கள் அக்காவும் மேக்ஸிமம் ஒரே மாதிரி இருக்கனால பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல. இத்தனை வருஷம் பார்க்காதனால அப்படி தெரியுது. குழந்தை பெற்றிருக்கா அதனால் மூஞ்சி மாறி இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு எல்லோரையும் வந்து வெல்கம் பண்ணுறீங்க. எல்லாருமே வந்துட்டு குழந்தைய பார்த்துட்டு வந்துட்டு விஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கிஃப்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் ஒருத்தர் பார்த்து அப்படியே உங்களுக்கு படப்படன்னு வருது. வேறு யார் லில்லி தான் நிற்கிறா. அவளை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. சொல்ல மூஞ்சி மூடிட்டு யாருக்கும் தெரியாமல் அப்படியே ஒளிஞ்சு உங்களை மட்டும் பார்த்து கையசிக்கிறா. நீங்களும் வந்துட்டு ஃபஸ்ட்டு யாரோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்புறம் தான் நல்லா பார்க்க உங்கள் அக்கான்னு தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே குழந்தைய அத்தை பாப்பாவை பார்த்துக்கோங்க இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக நழுவி வந்து உங்கள் அக்காவை அக்கா நீங்கள் என்ன பண்ணுற ஏண்டி
இங்கே தானே நானும் வாழ்ந்தேன், இப்படி கேட்குற? நான் போனதும் என் புருஷனை என் குழந்தைய எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டியா? நீ இந்த வீட்டுக்கு எல்லாம் ஆகிட்டியா அப்படிங்கிறா. அக்கா இன்னும் உளறிட்டுருக்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டே என் வாழ்க்கை எனக்கு திருப்பி கொடுத்துரு. தெரியாமல் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் நீ எத்தனையோ வாட்டி சொன்னேன் அம்மா புரிஞ்சுக்கோ நல்லவர்னு, அதெல்லாம் அப்போ புரியல. இப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என் புருஷனை எனக்கே விட்டு கொடுத்துருடி, என் குழந்தை என்கிட்டே கொடுத்துருடி அப்படின்ட்டு அவளோ கதறிட்டு இருக்கா. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. திடீர்னு வந்து இப்படி போக சொல்கிற அக்கா அப்படியே உங்களுக்கும் சரிக்கா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ஒரு கன்னத்தில் ஒரு அறை விழுகுது. உங்கள் அம்மா தான் இவ்வளோ நாள் அவங்க வந்துட்டு சொத்து இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க, இருந்தாலும் வந்துட்டு இப்படி ஓடி போவா அப்படிலாம் நினைக்கல. அவங்களுக்கு இப்படி ஒரு ஒழுக்கம் கிட்ட பொண்ணு எனக்கு பிறக்கவே இல்லைன்னு நினச்சிக்கிறேன். அவ்வளோ இன்னொருத்தங்க கூட ஓடி போயிட்டு திருப்பி இங்கே சொகுசாக வாழலான்னு வந்திருக்கியா? இங்கே பாரு, அப்போ இவளோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இத்தனை நாள் நீ ஓடி போனதுக்கு காரணம் இவ தான் சொல்லி நீ எழுதிட்டு வச்சுட்டு போன லெட்டரை வச்சு அந்த மனுஷன் இவளை என்ன பாடுபடுத்தியிருக்கான். இப்போ வந்து நின்றுட்டு நீ அவள் உடனே அவள் வாழ்க்கையை விட்டு கொடுனா கொடுத்துருவாளா? எதுக்கடி ஓடி போனேன்னா எதுக்கடி இப்படி திரும்பி வந்த? உனக்கு உயிர் மேலே பயம் இருந்தால் இங்கேருந்து இப்படியே ஓடி போயிரு. அந்த மனுஷன் உன்னை பார்த்தான் கொன்று போட்டுருவான். அவன் கொல்றாரோ இல்லையோ நானே கொன்னுடுவேன், போயிரு, என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு முதல் முறையாக அவங்களுக்காக பேசுகிறாங்க. அவங்களுக்கோ அம்மா அப்படின்ட்டு இருக்கு. அவங்களோ எனக்கு பணத்தை மேலெலாம் ஆசை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. எப்படியோ என் பொண்ணுங்களும் நானும் கஷ்டப்படாமல் வாழணும்னு நினச்சேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். உங்கள் ரெண்டு பற்றி வளர்க்குறதுக்கும் அப்படி தான். ஆனால் ஒரு நாளும் ஒழுக்கம் தவறு இருக்கணும்னு நான் சொல்லி வளர்க்கவே இல்லை. உங்களை நல்ல ஒழுக்கத்தோடு தான் வளர்த்தேன். நீ நான் வளர்த்த மாதிரி தான் வளர்ந்துருக்க. மேலே எனக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்குது. எங்கே நீ அன்றைக்கி அவர்கிட்ட அப்படி பேசி வீட்டை விட்டு போய் கஷ்டப்படுவியோன்னு தான் அப்படி நடந்துக்கிட்டேன். மற்றபடி உன் மேலே எனக்கு பாசம் இல்லாமல் இல்லைம்மா. ஆனால் இந்த நாய் இருக்கே, இது பண்ண வேலைக்கு நீ பண்ணது பச்சை துரோகண்டி. கட்டின புருஷனுக்கு துரோகத்தை பண்ணிவிட்டு பெத்த குழந்தைய விட்டுட்டு இன்னொருத்தனோட ஓடிட்டு இப்போ வரியா? என்ன பண்ணுவ நீ? உன் குழந்தை உன் புருஷன்ட்டு கேஸ் பண்ணுவியா? போடு, நானே சொல்கிறேன். இவன் இன்னொருத்தனோட இருந்ததான் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன்னு உன் அம்மா நான் சாட்சி சொல்கிறேன். அதனால தான் என் மருமகன் இவளை வேணான்னு தலைமொழிக்கிட்டு என் சின்ன பொண்ணை கட்டிக்கிட்டாருன்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே என்னடி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே பேச லில்லியால் எதுவும் பண்ண முடியல. அவளும் வந்துட்டு நீங்களாம் அப்படி சொல்லிட்டா நான் போயிடணுமா? என் புருஷன் அப்படி விட மாட்டார், ஜேகே கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவ்வளோ போக நீங்கள் டக்குன்னு கைப்பிடிக்கிறீங்க. அவ்வளோ என்னடி அப்படின்னு பார்க்குறா. அக்கா குழந்தைக்கு பர்த்டே, ஸோ எல்லோரும் வந்திருக்காங்க. இப்போ இது வேணாம், நீ இப்போ இருக்கிற மாதிரியே வீட்டில் இரு ஒரு ஓரமாக. நான் எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு பேசலாம். ஓ, நீ போய் முன்னாடி மினுக்கி நிற்ப, நான் ஒரு ஓரமாக நிற்கணுமா? நான் தான் அவளை பெத்தவ, என் புருஷன்கிட்ட நான் நியாயம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா இப்போலாம் பேசலாம் நான் பயந்துருவேனா? என் புருஷனை எப்படி பேசி கரெக்ட் பண்ண எனக்கு தெரியும், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வெறுன்னு வர. நீங்களும் அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்னு பயத்தில் நிற்க. அவங்க அம்மாவை விட்டுட்டி, இதுக்கு மேலே அவள் தலையெழுத்து, நான் அவள் உயிரோடவாது இருப்பான்னு நினச்சேன். இதுக்கு மேலே வாய்ப்பில்லை. பிகாஸ் ஜேகே வந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு தனியாக எல்லாத்தையும் பேசியிருப்பான். நீங்களாம் மனுஷியா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு அவங்கள வந்துட்டு அவன் தான் பேசி அவங்க மனசை மாற வச்சதே அவன் தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரில. ஸோ அவங்களோ வா நம்மளும் உள்ளே போய் பார்க்கலான்ட்டு உங்கள் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வரேன். அவங்களுக்கும் உள்ளே வரதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஜேகே மேலேருந்து அப்படியே ரெடி ஆகி ஏதோ பேசிகிட்டே கீழே வந்தவன் அவங்க அக்கா நிற்கிறது அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிட்ட வரான். ஏங்க அப்படின்னு ஹக் பண்ண வர டக்குன்னு அவனும் அப்படியே உங்கள் அக்கா கிட்டேருந்து நகர்ந்து உங்ககிட்ட வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறான். தெரியல அப்படிங்கிறீங்க. என்ன திடீர்னு வந்திருக்க அப்படிங்கிறான். என்ன இப்படி கேட்குறீங்க? நான் உங்கள் பொண்டாட்டி, அது நம்ம குழந்தை, ஏன்னா இப்படி கேட்டால் நான் என்ன பண்ணுறது? ஓ, அது இப்போ தான் ஞாபகம் வருதா அப்படிங்கிறான். இங்கே பாருங்க, இவ தான் என்கிட்ட ஏதேதோ பேசி என்னை பயமுடுத்தி இந்த வீட்டிலேருந்து துரத்தி விட்டுட்டா. நானும் ஏதோ புத்தி கேட்டு போய் இவ ஏதோ என்ன பண்ணிடுவான்ங்கிற பயத்தில் வீட்டை விட்டு போயிட்டேங்க. நானாக தெளிவாக தானே எழுதி வச்சுட்டு போயிருந்தேன். இவ தான் உங்களை மயக்கி அப்படிலாம் நடந்துக்கிட்டா. ப்ளீஸுங்க என்னை ஏற்றுக்கோங்க, என்னால் இதுக்கு மேலே நீங்கள் எல்லாம் இருக்க முடியாது. இவன் மிரட்டவும் தான் நான் பயந்து ஓடினேன். அப்படி இப்படின்னு அப்படியே எல்லா பழியும் தூக்கி உங்கள் மேலே போட நீங்களோ அப்படி பாவி அப்படின்ற மாதிரி நிற்கிறீங்க. ஜேகே என்ன இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி உங்களோட கொஞ்சம் ஃபோர்ஸாக கேட்க லில்லியோ அப்பாடா நம்ம சொல்கிறதெல்லாம் நம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் நிம்மதியாக இருக்குது. ஆமாம் ஜேகே அப்படின்ட்டு அவள் அழுதுட்டு அப்படியே குழந்தை நம்ம குழந்தை, நான் தான் அவங்க கூட இந்த இடத்துல நிற்கணும், நம்ம குழந்தைக்கு நான் தான் அம்மாவாக இருப்பேன் அப்படி இப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்க. நீங்களோ எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்க. ஜேகே உன்ட்ட தான் கேட்குறேன் அப்படிங்கிறான். என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க. என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு அப்படிங்கிறான். நான் எதுவும் பண்ணலை, இவன் சொல்கிறதெல்லாம் போய், நான் இவக்கிட்ட எதுவுமே அப்படிலாம் சொல்ல கிடையாது. அன்றைக்கி எப்படி ரூமுக்கு வந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பித்தா என்னால் ஒன்று மட்டும் தான் பண்ண முடியும். வேணா
அவளுக்காக நான் வீட்டுக்கு கொடுத்து இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிறீங்க. ஓ, அப்போ நான் வேணாம், குழந்த வேணாம், போயிடுவேன் அப்படிங்கிறான். ம், சரி போகிற நீ மட்டும் போ, என் குழந்தைய கொடுத்துட்டு போ அப்படிங்கிறான். அப்படின்னு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் புரியல, எந்த குழந்தைய கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிக்கன் உங்கள் கிட்டே வந்து உங்கள் வயிற்றில் கை வைக்க அப்படியே திடுக்குன்னு திக்கப்படுது. என் குழந்தை தானே அப்படிங்கிறான். உங்கள் கண்ணில் டியர்ஸ். அப்படியே உங்களை முறைச்சி பார்த்து, எவ்வளோது ஒருத்தி வந்து போனால் போயிடுவேன். அப்போ எங்களை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டேன். இவ்வளோ தான் நீ எங்களை புரிஞ்சுக்கிட்டதா? நான் உங்ககிட்ட வார்த்தையால் லவ் பண்ணுறேன்னு சொல்லலை, ஆனால் என் நடத்தையில் நான் நிரூபிக்கலை அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அழுது தலை குனிஞ்சு நிற்க, என்ன பாரடி அப்படின்னு நிமித்துறான். நான் என்ன பண்ணட்டும்? லீகலாக என் அக்கா தானே உங்கள் ஒய்ஃப், குழந்தையும் அவளோடது. நான் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? என்ன அப்படியே நீங்கள் மட்டும் நம்பிடுவீங்களா? அவள் போனப்போ என்னை நம்பாமல் நீங்களும் தானே கஷ்டப்படுத்துனீங்க. ஆமாம், தப்பு தான். அதெல்லாம் எனக்கே தெரியாமல் நடந்தது. ஒரு மாஃபியான்னு சொல்லிக்கவே வெக்கமாக இருக்கும். எல்லாம் தெரிஞ்ச பெரிய பிடிங்கன்னு நினச்சிட்டு இருந்துட்டேன். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அன்றைக்கி அம்மா என்கிட்ட வந்து பேசினாங்க, உன்னை பற்றி எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் கண்கூட பார்த்தேன், நீ எப்படி என்னையும் என் குழந்தையும் பார்த்துக்கிறேன்னு. உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தியும் நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்டேன். குழந்தையும் அப்படி தான். தெரிஞ்சும் உன்னை காயப்படுத்தினேன். ஏன்னா அப்போவாது மனசில் ஏதாவது இருந்தால் சொல்லுவேன்னு. ஆனால் நீ என்ன நான் இப்போ காயப்படுத்தினாலும் நீ அப்படியே தாங்கிக்கிட்டேங்க இருந்த. அப்போவே முடிவு பண்ணிட்டேன்டி, நீ தான் என் பொண்டாட்டி. இதுக்கப்புறம் நீ மட்டும்தான் என் பொண்டாட்டின்னு. நீ மட்டும் தான் என் பொண்டாட்டி அப்படின்னு அவங்க ஃபோர்வேட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே டியோஸோட ஒன்று பார்க்குறீங்க. நான் அப்படி பார்க்குற, நான் புருஷன் இல்லையா அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். நீங்கள் என் புருஷன் தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு அழுதுகிட்டே அவனை ஹக் பண்ணிக்க அது அப்படிங்கிறான். இங்கே லில்லியோ, என்ன நடக்குதுங்க? நான் போன கேப்பில் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி இப்போ அவளுக்கு பிள்ளையும் கொடுத்துட்டீங்களா? இதுக்கெல்லாம் காரணமே நீ தான். நீ என்ன நினச்சிட்ருக்க? நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணால் எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணா. அந்தளவுக்கு உன் மேலே பாசம் வச்சு முட்டாளாக இருந்துட்டேன். இதுக்கப்புறமா அப்படி இருக்க போகிறதில்ல. நீ தான் எனக்கு ட்ரக்ஸ் கலந்து கொடுத்தேன்னு தெரியும், இவளை குழந்தை அங்கே படுக்க வச்சேன்னு தெரியும். எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் மாஃபியாம்மா, நீ அதை ரொம்ப நாளாக மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அதை நீ என்ன தான் கொலாப்ஸ் பண்ணி விட்டு போனாலும் நான் ரெக்கவர் பண்ணிட்டேன். நீ ரூம்குள்ளே நடந்தால் தான் எடுக்க முடியாது, ஆனால் ஹாலில் என்ன நடக்குன்னு தெரியும்ல. நீ தான் குழந்தை இவளை அங்கே படுக்க வச்ச, எனக்கு நீ தான் கலந்து கொடுத்த, எல்லாம் அதில் தெளிவாக இருக்குது. அதையும் தாண்டி அம்மா உன்னை அந்த பையனோட நிறைய டைம் பார்த்துருக்காங்க, அதையும் சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன, அவனோட வாழ்கிறதுக்கு இப்போ உனக்கு பணம் பத்தலை, திருப்பி அதனால் என்கிட்ட வந்திருக்க. இங்கே பாரு, எனக்கு கல்யாணங்கிறது ஒரு வாட்டி மட்டும்தான், அது உன்னோட மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் லைஃப்பில் நீ ஒரு தேவையில்லாத பக்கம்னு நிரூபிச்சிட்ட. என்னோடய வாழ்க்கை ஒரு தடவை தான், அது இவளோட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, இதுக்கப்புறம் நீயே வந்தாலும் என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது. உனக்கு தேவை பணம், அதை நான் கொடுக்குறேன். லீகலாக டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி அவனும் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண சொல்லி அவளை மிரட்டா முடியாதுங்கிறா. அப்புறமா அவன், இதுக்கப்புறம் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிற, அப்போ போய் சேரு அப்படின்ட்டு அவங்க அண்ணன் தூக்க பயந்துடுறா. இல்லை இல்லை, நான் 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 கழுத்து போடுறேன், ஆனால் எனக்கு பணம். அப்படி வாவலிக்கே, உனக்கு எவ்வளோ தேவையோ தரேன், எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பணம் கொடுத்து சைன் வாங்கிட்டு, இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நீ வரவே கூடாது, குழந்தையும் அப்படி தான், அவள் ஏன் குழந்தை, போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அக்காவை பணம் கொடுத்து அனுப்பிக்க. அவளுக்கு பணம் கிடச்சது போதும், சந்தோஷமாயிரா. அம்மா நீ கூட வரியா, நான் பார்த்துக்கிறேன், இங்கேருந்து நீ கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட வர. போயிரு, நீ எல்லாம் ஒரு பொண்ணு, உன் கூட வரேன், ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க. ஸோ எப்படியோ போ, ஒன்றை போய் கூப்பிட்டுப்பாரு அப்படின்ட்டு அவ்வளோ வெளியில் போயிடறா. சந்தோஷமாக தாங்கலை அவளுக்கு. நீங்களும் அப்படியே ஏஜிக்கே பார்க்குறீங்க. நாடி இப்படி பார்த்துட்ருக்க, வா குழந்தைக்கு பர்த்டேக்கு கேக் கட் பண்ண எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, இங்கே பஞ்சாயத்தே போயிட்டுருக்கு அப்படிங்கிறான். அப்படிங்க. இப்போ அவங்க அம்மா அத்தை குழந்தைய தூக்கிட்டு முன்னாடி நடக்க, நீங்கள் அப்படியே பின்னாடி போக அவங்கள அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி பக்கத்தில் இழுத்த அவன் செஸ்ட்டில் சாச்சிக்கிறான். நீங்களும் அப்படியே கண்ணில் டீ சொடக்க, லோதடி அப்படின்னு கண்ணை தொடக்க அப்படிங்கிறீங்க. டிஷ்யூ எடுத்து அழகாக தொடச்சி விட்டு அவங்க கணத்தில் கிஸ் பண்ணி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறான். அது பாப்பா பர்த்டே முடிஞ்சதும் சீக்கிரட்டாக சொல்லலான் இருந்தேன், சர்ப்ரைஸ் பண்ணலான்னு கடைசியில் அப்படிங்கிறீங்க. ஓ சர்ப்ரைஸ்லாம், லவ் எல்லாமே எப்படி சர்ப்ரைஸ் மட்டும்? யார் சொன்னால் எனக்கு உங்களை பிடிக்கும்? அப்போ உன்னை கேட்டப்போ அது வேறு, அப்போது அக்கா வீட்டுக்காராக பிடிக்கும், இப்போது என் வீட்டுக்காரை பிடிக்கும். அடேங்கப்பா, எனக்கு ஆல்ரெடி
அப்படியே நான் தூக்கிட்டு போய் வச்சு மறுபடியும் அப்படின்னு அவன் கிட்ட வர, ஐயோ பாப்பாவுக்கு பர்த்டே அப்படிங்கிறீங்க, ஓ ஆமாம்ல அப்படின்ட்டு அவங்கள அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அழகாக அப்படியே ஸ்டேஜ் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ பேபி வச்சுட்டு அவங்க அத்தை நிற்க, இப்போ குழந்தைய ஜேகே வாங்கிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து அவள் கையை பிடிச்சி அழகாக கேக்கை கட் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஊட்டி விட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்களும் வந்து கன்சீவ் ஆகிறனால ஜேகே வந்து மாதிரி இல்லை, உங்ககிட்ட சாரி கேட்குறான். அவங்க காலை பிடிச்சி, நீங்களும் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு காலை அப்படியே எடுக்க, சாரிடி தெரியாமல் பண்ணிட்டேன், அப்போ எனக்கு புரியல, அம்மா தான் எல்லாம் புரிய வச்சாங்க அப்படின்னு சொல்லி அவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி, அப்புறம் உங்கள் அம்மாக்கிட்டே நான் தான் பேசினேன். உங்கள் அம்மாவும் சொல்லியிருப்பாங்க, மாப்பிள்ளை தாம்மா என்கிட்டே பேசினார், தப்பு பண்ணிட்டா அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஜேகேவும் சொல்லிவிட்டு, சரி குழந்தை தூங்கிட்டா அப்படின்னு அவங்க கிட்டே வர, அதுக்கு நம்ம வேலையை பார்ப்போமா, வேணாம் அப்படின்னு நீங்கள் பதற, பதறாதடி, அது ஃபர்ஸ்ட்டு 2 டைம் தான் அப்படி நடந்துக்கிட்டேன், இப்போலாம் சாஃப்டாக தானே ஹேண்டில் பண்ணுறேன், இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் பயப்பட, பேபி நீ எல்லாம் என்னால் இருக்க முடியலடி, அக்கா கிட்டே கூட இந்த மாதிரி நான் இருந்ததில்லை, அவள் எப்போ கன்சீவ் ஆனாலும் அதுக்கப்புறம் அவள் கிட்டே கூட நான் போனதில்லை, ஆனால் என்னால் ஒன்றும் அப்படி விட முடியலடி, கிட்டே இருக்கணும் போல இருக்குது, ப்ளீஸ் டி அவாய்ட் பண்ணாதடி, அப்புறம் கஷ்டமாகும், மிருகமாக மாறிடுவேன்டி அப்படிங்கிறான். ஆனால் நீங்கள் தூங்கும் போது கூட குழந்த மாதிரி அங்கே வாய் வச்சுட்டு இருந்தால் குழந்த பார்த்தா என்ன நினைப்பா, அதான் பிரச்சனையா, சரி அப்புறம் நான் தூங்கினதும் நீ க்ளோஸ் பண்ணிக்கோ, சி அப்படிங்கிறீங்க, வேணாம்மா அப்போ நான் அப்படியே வச்சுக்கவா, ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் காதை பற்றிக்க, நாடி இதுக்கே காதை பத்துற சொல்கிறதுக்கு இல்லாடி நான் ஏதோ பேச நீங்கள் அவனும் அப்படியே சினிங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. அழகாக அவங்களுக்கு வளகாப்போம் கிராண்டாக பண்ணுறான். ஸோ உங்களுக்கு ட்வின் பேபிஸ். ஸோ அதனால் உங்களை பார்த்து கவனிச்சுக்கிறான். நீங்களும் வந்துட்டு குழந்தைய தூக்குனா, நான் தூக்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கேரி பண்ணிக்கிறான். பரவாயில்ல, அப்புறம் அவன் என்கிட்டேருந்து தள்ளி போயிடுவா. அவன் என்னை பற்றி என்ன நினைப்பா, பிளான் பண்ணாமல் விட்டாச்சு, ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், பாப்பாவுக்கு இப்போ தான் 3 வயசு ஆகுது, அதனால் என்னடி, கவர்மெண்ட் 4 வயசுக்கு மேலே தான் குழந்தை பெற்றுக்க சொல்லுது, நம்ம 3 வயசுலேயே அவன் 1 வயசு 2 வயசுலேயே பெற்றுக்கிறான், இப்போ என்ன 3 வயசு தானே, அதெல்லாம் குட்டி, உங்களுக்கு குட்டி பாப்பா வேணுமா, குட்டி தம்பி வேணுமா, எனக்கு தம்பி தங்கச்சி 2 வேணும் அப்படிங்கிறா. பத்தியா அவளே 2 கேட்குறா. சரி செல்லம், மம்மி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, 2 பாப்பா வயிற்றுக்குள்ளே இருக்குது, உனக்கு தான் பாப்பாவோ, ஹை ஜாலி ஜாலி அப்படிங்கிறா. எப்பிலாக் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அவங்க 2 குட்டீஸையும் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு கண்ணாமூச்சி விளையாண்டுட்ருக்கீங்க. ஸோ 3 பேரும் வந்துட்டு இப்போ ஒளிஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் தான் வந்துட்டு எங்கே போனீங்க செல்லக்குட்டீஸ் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே வர. ஜங்குக்கோ வந்துட்டு அப்போ தான் வெளியிலேருந்து உள்ளே வரான். அவனும் வந்துட்டு குழந்தைங்கள்லாம் ஒளிஞ்சிட்ருக்கிறத பார்த்துட்டு, ஹைட் அண்ட் சீக்கா, மம்மி பார்க்கக்கூடாது, இங்கே வாங்க நான் ஒளி வைக்கிறேன்னு அவனும் 3 பேத்தையும் கொண்டு போய் ஒரு ரூம்குள்ளே இங்கே விளையாண்டுட்டு இருங்க, மம்மிக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு ப்ளே ரூமில் விட்டுட்டு மெதுவாக கதை சாத்திட்டு அப்படியே வரான். நீங்களும் வந்துட்டு குழந்தைங்கள பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, இங்கே வா அப்படின்னு சொல்லி அவங்கள ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் எங்கேங்க அப்படின்னு திரும்ப கதவை சாத்திட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். உங்களுக்கு நேரங்காலமே இல்லையா, குழந்தைங்கள தேடிட்டு வந்தால் நீங்கள் என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க, தள்ளுங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வெளியே போக, அதெல்லாம் அவங்க சேஃபாக தான் இருக்காங்க, நீ வாடி அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்குறான். வேணாம் அப்படிங்கிறீங்க, எனக்கு வேணுமே, ஆல்ரெடி லோடு, ஆக்சுவலி நீங்கள் இப்போ மறுபடியும் 5 மந்த்ஸு, ஸோ பரவாயில்லடி, எத்தனை வேணாலும் பெற்று போடு, பார்த்துக்க தான் நான் இருக்கேனே. ஐயா நீங்கள் அப்படியே பார்த்து கிழிக்கிறீங்க, போங்க அங்கிட்டு, நான் பிள்ளைங்கள போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நகர போக, இங்கடி ஓடுற, பகலில் தான் கிட்ட வர மாட்டேங்கிற, நைட்லேயும் மாடி, அதுங்களாம் இந்நேரம் தூங்கியிருக்கும்டி, அம்மா தூக்கிட்டு போய் தூங்க வச்சுருப்பாங்க, நான் சொல்லிட்டு தான் வந்தேன், நீ வா அப்படின்னு உங்களை எழுத்து, ரொம்ப நாளாச்சுடி அப்படின்ட்டு அவங்க வயிற்றுல அப்படியே அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏங்க சும்மா இருங்க குழந்தைங்க, மாமா சொல்லுடி அப்படிங்கிறான். அவனுக்கு மூடு அதிகமாக வந்து விடுதான். நீங்களும் மாமா அது குழந்தைங்க பேச விடாமல் அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான், நீங்கள் மூன் பண்ணுற சவுண்ட் தான் ரூம் ஃபுல்லாக கேட்குது. எப்பவும் போல தான் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே அவங்க செஸ்ட்டில் அதே வாய் வச்சு படுத்துருக்கு. ஐயோ இந்த பழக்கத்தை விடவே மாட்டிங்களா, என்ன பண்ணுறது, இங்கே தான் செம்மையாக இருக்குது, அதை வாயில் வச்சா தான் தூக்கமே வருது, ஐயோ அப்படின்னு தள்ள பார்க்குறீங்க. விடாமல் எங்களை இழுத்து பிடிச்சி லவ் யூடி அப்படிங்கிறான். உங்கள் அக்கா கிட்ட கூட அவன் லவ் சொன்னதில்லை, ஸோ உங்ககிட்ட சொல்கிறான். நீங்களும் லவ் யூ மாமா அப்படிங்கிறீங்க. அப்படின்னு ஃபோர்கேட்டில் நீங்கள் கிஸ் பண்ண, அவனும் அப்படியே உங்கள் கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு அழகாக தூங்குறான். எல்லோரும் நிம்மதியான ஒரு தூக்கத்தில் இருக்கீங்க. ஸோ உங்களோட லைஃப் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகேடா, இது குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.